முன்னை வினயகலம் மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் படைதென்று நன்னினர்வாள் செயந்தருங்கேத்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி உதை செனிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முடிதந்த நூற்றிட்டு சாவித்திரி அண்ணன் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தட கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே ஆக்கி அடிமை நிலைப்பெத்தனை என்னையின்றவனே போக்கி புறத்திட்டதென் பொருளா முன்பு புண்ணியதம் வாக்கில் பிரியா ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவழிதால் உரையாய் இந்த நுண்பொருளே. இந்த பாசுரமானது 38வது பாசுரம். இந்த பாசுரத்திலே சுவாமி திருவரங்கத்தமுதனார் ஆச்சரியமான ஒரு கேள்வியை வைக்கிறார். என்னை இன்றைய தினம் திருவரங்கத்தமுதனாராக ஆக்கி கூரத்தாழ்வாருடைய திருவடிகளை சேர்ப்பித்து தேவரீருடைய கட்டாட்சத்துக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணினேரே, இது இன்று பண்ணினேன். ஆனால் நேற்று இதை செய்யவில்லையே. நேற்று நான் எப்படி இருந்தேன்? வென்றியே வேண்டு வெண்பொருட்கண்டு வேட்கனா கலவியை கருதி நின்றவானில்லா நெஞ்சனவுடைய இந்த நிலையோடு அந்த எங்கெங்கெல்லாம் இந்த சரீரம் போகிறதோ அந்த நிலை விஷயாந்தரங்களில் ஈடுபட்டிருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட விஷயாந்திரம் ஈடுபட்டிருந்த என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தேன். ஆனந்தம்தான். உம்முடைய திருவடிகளை என்னை ஆட்படுத்திக் கொண்டேன். ஆனாலும் நேற்று ஏன் பண்ணவில்லை? நேற்று பண்ணாததுதான் காரணம் இருக்கணுமோ? இன்றைக்கு பண்ணினதுக்கு காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்ன? உரையாய் இந்த நுண்பொருளே, அதை தெரிவியுங்கோள் எப்படி தெரிவிக்கிறார் ராமானுஜரே கேள்வியை வைக்கிறார். ஆனா இந்த கேள்வியானது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரத்துல வியாச பகவான் இந்த கேள்வியிட்ட சில பேர் கேட்டு அதற்கு பகவான்கிட்ட ஏதோ குற்றம் இருக்கும் போல் இருக்கு. என்ன குற்றமா இருக்கலாம்? வைஷமியம், நைகுண்யம். என்ன இன்னைக்கு ஒரு நிலையில நம்ம கொண்டிருக்காரு. நேற்றுக்கே ஆக்கல. நேற்றுக்குன்னா இதுக்கு முன்னாடி, இந்த நிலை ஆகுவதற்கு முன்னாடின்னு அர்த்தம். என்னையே அந்த மாதிரி பண்ணல. எப்ப பண்ணவில்லையோ அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஒன்று அந்த காரணம் என்னிடத்தில் இருக்கணும், அல்லது அந்த காரணம் யார் அனுகிரகம் பண்ணாரோ அந்த சுவாமி ராமானுஜத்துல இருந்திருக்கணும். என்னிடத்தில் காரணம் இல்லைன்னு நல்லா தெரியாது. என்ன தெரியாதுன்னா, இந்த நிலைக்கு நான் வந்தேனோ நான் எதையும் பண்ணல. அதே நேரத்துல அன்னைக்கு நான் அந்த நிலையில் இருந்தனும் ஏதாவது பண்ணினபடியால சுவாமி ராமானுஜரை அனுகிரகித்தாருன்னா எனக்கே தெரியாது நான் ஒண்ணுமே பண்ணலை. அப்படி இருக்கச்சே அப்ப நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்க செய்தேயே. அப்ப ஏன் இன்னைக்கு பண்ணணும்? அன்னைக்கே பண்ணிருக்கலாமே. அதத்தான் இங்க தெரிகிறார். ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று இப்படி எடுத்துக்கணும். ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவனே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. முன்னாடி போக்கி புறத்தினை தள்ளிவிட்டாயே. அப்படிப்பட்ட புண்ணியதம் வாக்கில் பிரியா ராமானுஜா. புண்ணியசாலிகள், நல்லோர்கள், அந்த நல்லோர்கள் எல்லாம் ராமானுஜரை தவிர மற்றது அவருடைய திருவாக்குல வரதம். வாக்கில் பிரியா ராமானுஜா. இப்படிப்பட்ட காரியம் படைத்த தேவரீர் நோக்கில் தெரிவறிதால் அப்படின்னா உன்னுடைய அருளின் வண்ணம், உன்னுடைய கிருபா பிரபாவம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எப்படி பண்ணுவாய்? என்னமா பண்ணுவாய்? எதற்காக அனுகிரகித்தாய்? எந்த நிலையில் அனுகிரகித்தாய்? ஒண்ணுமே தெரியலையே. நோக்கில் உன் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையால் எந்த நுண்பொருளே, இந்த நுண்பொருளை தேவரீர்தான் ஏன் குறைக்க வேண்டும் என்று ஆச்சரியமான கேட்கக்கூடிய ஒரு நிலை. இதை நம்ம கடந்த காலக்ஷேபத்திலே மணவாளமாவுடைய அவதாரிகை என்ன அதை அனுபவிக்கப்பட்டோம்.
அடுத்து மணவாளமாவுடைய பதபதார்த்தங்கள் என்ன அதையும் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு திருலோகஞ்சிய சுவாமியுடைய வியாக்கியான அவதாரிகை அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அநேகம் முடிச்சுட்டோம். இருந்தாலும் அந்த வியாக்கியான அவதாரத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, வியாக்கியான அவதார வாசிக்கிறேன். இப்படி ஆழ்வானை இட்டு அடியேனை திருத்தி சேர்த்து சேஷத்துவத்துக்கு இசைவிப்பித்து தாதாமிய ஜீவாபூமியான சரிய சரம பருவத்திலே அத்தியபினேஷ விஷ்ணனாம்படி பண்ணி அப்படின்னா தேவகியே, இதுக்கு முற்காலமெல்லாம் அந்த ரசத்தை அடியேனுக்கு அனுபவிப்பதேயாது வியர்த்தமே விஷயாந்தரங்கள் வைத்தது மூலமேது. வியர்த்தமே விஷயாந்தரத்தில் வைத்தது என்னன்னா, என்னை கொண்டு போய் அந்த விஷயாந்தரம் ஈடுபட்டேன், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமோ. மூலமேது பாக்கியவான்களுடைய வாக்கில் இடைவிடாத சர்வகாலமும் சிதிக்கப்படும் எம்பெருமானாரே தேவரையுடைய கர்ப்பாகிராகம் உள்ளபடியே அறிய பார்த்தால் எத்தனை தரமுடையாருக்கும் அரிதா இருக்கும். தேவரீரே இந்த சூஷ்பார்த்தத்தை அவ்வளவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதாவது புண்ணியதம் வாக்கில் பெரியா ராமானுஜா அவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்காரனும், நெருக்கமா இருக்கிறா கூட உங்களுடைய கிருபா பிரபாவத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இதுக்குதான் கடந்த காலட்சத்துல தொண்டடிப்படியாழ்வார்களை குளித்து மூன்று அன்னஜோம்பம் குளிகொள் அந்தனவன் தன்னை ஒழித்திட்டேன் என்கனில்லை நென்கனும் பத்தன் இல்லைங்கிற பாத்திரத்தாலே இவர் என்ன கேட்கிறார், கிட்ட கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. ரங்கநாதன் கேட்கிறார், ஸ்ரீரங்கநாதன் எதுவுமே இல்லை. எதுக்கிறேன் நின்கனும் பத்தனை நானும் பத்த போறதில்ல, ஆனா அலித்தன கருள கண்டா அரங்கமான அருளுகிறானே நானா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. இப்ப பகவான் கேட்கிறாரு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்ப நான் என்னமா கொடுக்கறதுன்னு கேட்கிறாரு ரங்கநாதன். அதைத்தான் சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமில்ல, என்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொன்னேனே தவிர உம்மிடத்தில் இல்லைன்னு சொல்ல. உன்னிடத்தில் கிருபை இருக்கு, காருண்யம் இருக்கு, அந்த காருண்யத்தால கொடுக்கலாமே அப்படின்னு பிரார்த்திக்க. அப்பனா நீர் யார்? அப்ப நீ சாந்தியோபாய நிஷ்டர் கிடையாதுன்னு. ஆமா. அப்ப பிரபன்னர் தானே? ஆமா. அப்ப பிரபன்னா கதறப்படாது, ஊன்னு சத்தம் போடப்படாது. அப்படி என்னன்னா எப்ப கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். நீ கதிரண்டியே இருக்கே, இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டா இல்ல இல்ல, நான் கதிர்வதற்கு காரணம் அந்த ஞானம் கூட கேட்டேன். கதறப்படாது பிரபன்னன் இந்த நிலையில தான் இருக்கணும்னு ஒரு ஞானம் இருக்கணுமோ, அந்த ஞானங்களோட என்கிட்ட இல்லையே. அப்ப அதனால அளித்தன கருள கண்டாய் அரங்கமான அருளான்னு சொல்லி நீ எனக்கு அளித்து அருள் செய், உன் அருளையே எதிர்பார்த்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிடாப்பா. தேவரீருடைய கிருபா பிரபாவம் நீயே அறிய வேண்டும் அப்படின்னு நம்மிடத்தில் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப என்னிடத்தில் இருக்கும் சந்தேகத்துக்கு இந்த கேள்வி கேட்டேன். பார்த்தாலே தெரியுது எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு, ஏதோ உங்கள்கிட்ட விஷம பூத்தி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அது கூட தெரியாது. அந்த ஞானம் கூட என்கிட்ட இல்லாதபடியால அப்படின்னு தெரிஞ்சிடணும். அப்படி இருக்கச்சது அந்த பிரபாவத்தை போய் கைங்கரியம் இருக்குன்னு சந்தேகப்பட்டணும். ஏன்னா உங்ககிட்ட ஏதோ வைஷமிய நைங்கரண்யம் இருக்க போட்டிருக்கு. வைஷமிய விஷம புத்தி, நிர்குணதா. நிர்குணதானா காருண்யம் இல்லாத தன்மை, கருணாற்ற தன்மை, கிருபா பிரபாவம் இல்லாத தன்மை, அதெல்லாம் இருக்கு இல்லை, அதெல்லாம் இல்ல போன்னு நினைச்சுன்றேன். ஆனா இப்பதான் தெரியுது எங்க அஜ்ஞானத்தார நினைச்சேன்னு. சில பேர்லாம் நிறைய பேர் பேசலாம் பாருங்க. ஏன்னா என்ன சுவாமி, இந்த சுவாமியை காப்பாத்துறதுக்கு நம்ம போய் காப்பாற்ற வேண்டியிருக்குது, அவர் என்ன காப்பாத்துவாரா, அவர் என்ன ரட்சிப்பாரா அப்படின்னு கேட்கிறாருன்னு. அப்பெல்லாம் அஜ்ஞானத்தால பேசுறான்னு அர்த்தம். ஞானத்தால வரக்கூடிய பேச்சு கிடையாது. ஞானத்தால வரக்கூடிய பேச்சா இருந்தான்னா நாம தான் ரட்சிக்கிறோம்னு வரும் முதல் நிலை. ரெண்டாவது, அவர் ஏன் ரட்சிக்க மாட்டாரு, ஏன் ரட்சிக்கிற, ஏன் தன்னை தானே காப்பாத்தி கொண்டா அவர் பிரதிஜை வச்சுட்டு இருக்காரு. அச்சா திரும்பி இல்லை, நான் எத்தையும் நான் பண்ணிக்க மாட்டேன், எந்த நிலையிலும் நான் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய ஆடையை சரிப்படுத்திக் கொள்வதோ அல்லது திலகத்தை சரிப்படுத்திக் கொள்வதோ அல்லது திருவாவணத்தை சரிப்படுத்திக் கொள்வதோ, அவர்கள் கொடுத்த பிரசாதம் என்னவோ அந்த பிரசாதத்தை வேண்டாம்னு தள்ளி விடுவதோ எதுவும் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் ஏற்றுன்றேன். ஏற்றுன்றுவேன்னா என்ன அர்த்தம், ஏத்துக்கிறேன்னு என்கிற அறிவிப்பு தான் பண்றேன். ஆனா ஏத்துன்ற மாதிரி பாவம் உங்களுக்கு வர வேண்டியதை தவிர மத்தது கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்த அவர் என்ன சுவாமி அப்படின்னா, அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அஜ்ஞானத்தால இதை நினைக்கணும். அதே போல என்னுடைய அஜ்ஞான தொண்டபடியார் தெரிவிக்கிறார், என்னுடைய அஜ்ஞானத்தால உனக்கு வைஷமியம் நைகிரியம் இருக்குன்னு நன்றி தப்பா புரிஞ்சுட்டேன். தப்பா புரிஞ்ச முடியாது, தப்பாவே பாடுன்னு சொல்லிக்கிறார். தப்பாவா பாடுறேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன், எனக்கு குடுன்னு பிரார்த்தித்தரணும். முதல்ல இந்த மாதிரி சத்தம் போடலாமா. பிரபன்னா மார்பிலே கை வைத்து உறங்க பிரார்த்தின்னு சொல்லுவார் பூர்வாச்சாரியர். பேரு தப்பாதுன்னு தெரிஞ்சிருக்கு, நல்லா ஆனந்தமா இருக்கலாம்.
சுவாமி கிடைக்க போறது ஆச்சாரிய கடாட்சத்துல கிடைக்க போறதுன்னு இருக்கலாமோ, அதை விட்டு நீர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓன்னு சத்தம் போடுறாரு, சத்தம் போடலாமா சத்தம் போடலாமான்னு சொன்ன. இதைத்தான் பராசர பட்டர் என்ற பெரியவர் என்ன தெரிவிக்கிறாருமா, ரொம்ப ஆனந்தமா தெரிவிக்கிறார். ரொம்ப சாமர்த்தியம். ஸ்ரீகுண ரத்ன கோஷம் எழுதணும் தனக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, சிறக்கநாச்சியாரை பார்த்து ஸ்ரீகுண ரத்ன கோஷம் எழுதணும், எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அஜானத்துல உழந்துருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு, எழுதுவதற்குண்டான அனுகிரகம், எழுவதற்குண்டான உபகரணங்கள், எழுவதற்குண்டான சக்தி, எழுவதற்குண்டான ஞானம், இது அத்தனையும் நீர் கொடு. நீர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கிட்ட எழுதிடுறேன் அப்படின்னு பிரார்த்தித்து இருக்கணும். அந்த மாதிரி பிரார்த்திக்கல பராசரப்பட்ட, அப்படி பிரார்த்திக்கல. இப்ப என்னவா பிரார்த்தித்தனா, தேவி நீரே எழுதணும், எல்லாத்தையும் எழுதணும். ஸ்ரீகுண ரத்ன கோஷம் 65 ஸ்லோகங்கள், அந்த 65 ஸ்லோகத்தை நீர் எழுதணும். எழுதிட்டு அடியட்ட கொண்டு வரணும். கீழே அடியை கழித்து போட்டுறேன், பராசரப்பட்டன்னு கழித்து போட்டுறேன். கழித்து போட்டுறேன்ப்பா, நான் தான் பண்ணேன்னு ஆயிடுத்தனும், ரொம்ப ஆனந்தமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு நீ சாமர்த்தியம் வேணும், இதுக்கு உண்டான சாமர்த்தியம் வேணா. ஆனா அந்த சாமர்த்தியம் திருவரங்கத்தவனாருக்கு இல்லை போலும். என்ன பாத்தீங்க, அந்த சாமர்த்தியம் திருவரங்கத்தவனார் இல்லை போலும். பாடணும்னு ஆரம்பிச்சார். சில பேர்லாம் அப்படியே ஒரு காரியம் பண்ணுவா, காரியம் அவளுக்கு பண்ண தெரியாது. இத்த கொட்டிய தலிய பண்றதுன்னா தலிய பண்ணவே தெரியாது, கரண்டியே முதல்ல பிடிக்க தெரியாது. அப்ப என்னமா தலிக பண்ணுவா, ஆனா இத்த கொட்டி அத்தை கொட்டி மேல போட்டு கீழே போட்டு காலை போட்டு வெந்நீரை கொட்டிண்டு என்னென்ன உண்டோ அது அத்தனையும் பண்றாருனையா. அந்த மாதிரி திருவரங்கத்தை என்ன பண்ணுனா, பாடணும் ஆரம்பிச்சார். பாடணும் ஆரம்பிச்சு அது மேல கொட்டி கீழே வந்து இப்படி அப்படி பாடினபடியாலே இந்த சந்தேகம் அவருக்கு வந்தது. ஆக சந்தேகத்தை தெரிவித்துக் கொள்ளத்தான் கேட்டேன் உன்னிடத்தில், அந்த தவறு இல்லை. யார்கிட்ட கேட்கிறார், சுவாமி ராமானுஜத்தை கேட்கிறார். உன்னிடத்தில் அந்த தவறு இல்லை, எனக்கு இருக்கிற சந்தேகம் இந்த பாசம், அந்த சந்தேகத்தை அழைக்கிறேன். உன்னுடத்தை தவறு இல்லைன்னு எப்படி தெரிஞ்சினேன், புறத்தாழ்வார் தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு. புறத்தாழ்வார் புண்ணியசாலிய என்ன தெரிவிக்கிறார், தென்பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியார் ராமானுஜா. புறத்தாழ்வார் உன்னுடைய வைபவம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காருனோ, அவருக்கு நன்னாவே தெரியுமே உன்னிடத்தில் எந்த விதமான தவறு இல்லைன்னு இருக்கு அப்படின்னு கட்சிதே. புறத்தார் புண்ணியர்தம் வாக்கில் பிரியார் ராமானுஜா என்கிற நிலை வந்தபடியாத அவர் உன்னை பற்றி தப்பா நினைக்கிறதே கிடையாது. சரியான முறையில உன்னுடைய விசேஷத்தையும் உன்னுடைய அவதார ரகசியத்தையும் உன்னுடைய பிரபாவத்தையும் நன்னா புரிஞ்சுருக்கா. ஆனா அடியேன் தான் தவறா புரிஞ்சுட்டு இருக்கேன். யார் சொல்றது, திருவரங்க சமுதாயமா சொல்றாரு, அடியேன் தான் தவறா புரிஞ்சுட்டு இருக்கேன். தவறா புரிஞ்சுட்டு இருக்க என்ன காரணம், அஜ்ஞானம். அஜ்ஞானம் அப்படின்னு தெரிவித்தா இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், மணவாளமாவுடைய வியாக்கியம் இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்தது, மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு. மணவாளனுடைய வியாக்கியானத்துல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானத்துல மற்றொரு கருத்துனா இதற்கும் எதிர்த்தட்டான கருத்துன்னு கிடையாது. அவர் ஒரு கருத்தை சொல்றார். அதாவது இந்த சூஷ்ம அர்த்தத்தை அருளை தேவரை தான் அருளை செய்ய வேண்டும் உரையாய் இந்த நுண்பொருளே. நுண்பொருள்னா சூஷ்மார்த்தம் பேர். நுண்பொருள் என்பது சூஷ்மார்த்தம். இந்த சூஷ்மார்த்தத்தை தேவதை அருளை செய்ய வேண்டும் என்று நேரே கேட்கிறார். ராமானுஜரத்துக்கு நேரே பிரத்யட்சமா சேவிச்சு கேட்கிறார் போலதான் திருலோகஞ்சிய சுவாமிக்கு எது பண்ணுவோம். இந்த சூஷ்மார்த்தத்தை தேவரீரே அருளை செய்ய வேண்டும் என்று நேரே கேட்கிறார் எழுதியிருக்காரு வியாக்கியானத்துல. அப்புறம் என்ன சுவாமி ராமானுஜர் அங்க வந்தாருன்னா இருக்கலாம் போட்டு. ஏன்னா சாமானியம் இந்த ராமானுஜம் கடைசி 3 பாசரத்தின் போதுதான் அவர் வந்தார் அப்படின்னுதான் நம்ம அவதாரிகை பார்த்திருக்கோம், ராமானுஜம் அவதாரிகையில. ஆனா இங்க நேரே கேட்கிறார்னா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பாவம் சுவாமி திருவரங்கத்தவனை ஏற்பட்டுக்கலாம். அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம். எண்ணெய் அதாவது ஆக்கி அடிமை நிலைத்தித்தனை எண்ணெயின் தவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. எண்ணெய் அனாதி காலமே தொடங்கி சில நாள் தேகமே ஆத்மா என்று பிரமித்த அஜானத்தாலும் பின்பு தேகத்திரிக்தமாய் கொண்டு ஒரு ஆத்மவஸ்து இருக்கிறது என்று அறிந்தாலும் ஈஸ்வரோகம் போகி யக்தகா பலவான் ஸ்ரீ என்னும்படியான அந்நியதா ஞானத்தாலும் பின்பு காமனாதிகரத்திலே விழுந்து காமைஸ்வரியே ஒரு நிமிஷம் அதாவது காமைஸ்வரியே ஞானம் பிரபத்திய அத்தியவேதகா
என்று அப்படிப்பட்ட பிரபத்தியந்தை என்றும் ஒரு நிமிஷம் என்னும் தேவதா என்னும்படியான விபரீத ஞானத்தாலம் திரிந்து அசத்கல்பனா போய்ந்த அடியேனை இன்று இன்றன இப்போது அப்படின்னா இன்று என்ற சப்தத்துக்கு என்ன வியாக்கியானிக்கிறார்கள்? இன்றுனா என்ன அர்த்தம்னா அவதனார் பட்ட கவலையெல்லாம் தெரிவிக்கிறார். அவர் எவ்வளவு சிரமப்பட்டு பாருன்னா ராமானுஜ சம்பந்தத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கணும், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். சிரமப்பட்டானா ஓஹோ ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் சிரமப்பட்டுக்கார் போட்டுருக்கு அப்படின்னு நினைக்கப்படுது. ராமானுஜ சம்பந்தத்துக்கு முன்னாடி சிரமப்பட்டுக்கிறார். அனாதி காலமே தொடங்கி, அனாதிங்கிற சப்தத்துக்கு இன்ன காலத்தில் உருவாயிற்று, இன்ன காலத்தில் ஏற்பட்டது, இன்ன காலம் தொடங்கி. அப்பனா அனாதி என்னன்னா அதுக்கு இந்த தொடக்கமேங்கிற காலமே இல்லை, அனாதின்னு அர்த்தம். அந்த அனாதி காலமே தொடங்கி அனாதி காலத்தை பிரிக்கிறார். பாருங்க, இந்த கொஞ்ச நாள் இந்த அனாதி காலம் எப்படி பிரிக்கிறேன்னா, கொஞ்ச மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், கொஞ்ச நாள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், கொஞ்ச நாள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். அப்ப ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டப்படுறார். அப்ப நான் ஒரே மாதிரி கஷ்டப்படலன்றாரு, வெவ்வேறுபடியாக கஷ்டப்பட்டேன். சில பேர் தான் சொல்லுவா, சாமி நான் 15 வயசு வரைக்கும் இந்த மாதிரி சிரமப்பட்டேன், அதுக்கப்புறம் 15ல இருந்து 25 வயசு வரைக்கும் இந்த மாதிரி சிரமப்பட்டேன், 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுத்து வேறு மாதிரி சிரமப்பட்டேன், கல்யாணமான குழந்தைகள்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி சிரமப்பட்டேன், இப்ப வயோதிகம் வந்துட்டு இப்ப வேறு மாதிரி சிரமப்பட்டேன். ஆக மொத்தம் சிரமம். ஆனா அந்த சிரமத்துல நிறைய பிரிவு இருக்கணும், வெவ்வேறு மாதிரி. அதே போல அனாதி காலமாக சிரமப்பட்டிருக்கார் திருவரங்க தகுதினார். இது யாருக்குன்னா நமக்குதான், வேற யாருக்குமே கிடையாது. லோகஞ்சிய சுவாமி இதான் தெரிகிறார், அனாதி காலமா சிரமப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப சிரமப்பட்டுச்சு, ஒரே மாதிரி சிரமங்கள் கிடையாது. இப்ப ஒரே மாதிரி சிரமம்னா என்ன ஆகும்னா, நமக்கு அது பழகி போயிடும். பழக்க போயிடுற சுவாமி அவ்வளவுதான் சுவாமி, ஒன்றும் வழிபாடு முடியாது அப்படின்னா நமக்கு அதுல அந்த சிரமத்துல கொஞ்சம் ஏதோ ஒரு ஆனந்தம். தெரிஞ்ச விஷயம் தானே சுவாமி, தெரிஞ்சதை நீங்க திருப்பி சொல்லிருக்கிற, இதை கஷ்டப்படணும்னு தெரிஞ்சிருக்கு, அதான் நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு சில பேரும் அதுக்கு சமாதானமா சொல்லுவாரோ. அந்த மாதிரி நான் ஒரே நிலையில இல்லைன்றாரு. மாறி மாறி சமங்களை மாறுது, ஜன்மா மாறுதுன்றது வேறு. ஒரே ஜன்மாவுக்குள்ளே நிறைய சமங்கள் மாறுது. அப்ப கொஞ்ச நாள் இப்படி சிரமப்பட்டு, கொஞ்ச நாள் அப்படி சிரமப்பட்டேன், கொஞ்ச நாள் இப்படி சிரமப்பட்டணும். அப்ப வெவ்வேறு படிப்படியாக கஷ்டப்பட்டணும். இதன் முதல் படி கஷ்டப்பட்டது சரி, அதுக்குதான் என்ன பேரு? விபரீத ஞானம்னு பேரு. விபரீத அப்படின்னு விபரீதம்னா தேகமே ஆத்மா நினைச்சுண்டா அதுக்கு என்னன்னா விபரீத ஞானம். ஒன்றை மற்றொன்றா நினைக்கிற என்னன்னா இதுதான் விபரீத ஞானம். விபரீத ஞானம் ஒன்னும் நல்லா நினைச்சுக்கிறோம். நான் நினைக்க வேண்டியது என்ன? பகவானுக்கு சேஷபூதன் நினைக்காம எத்தையும் நினைக்கிறோம். முதல்ல தேகமே ஆத்மா நினைச்சிட்டு இருக்கனே, இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அதை புரிஞ்சுக்காம நான் ரெண்டும் ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கணும். அது முதல் தப்பு. ஆக இது முதல் நிலை. அப்ப விபரீத ஞானம்னு பேரு. அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது படிக்கட்டு ஏற. அப்ப ரெண்டாவது படிக்கட்டு ஏறச்சு என்ன பண்றேன்னா, தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சு விட்டேன். இது நம்ம வேற இடத்துல பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஞாபகம் வந்தா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா, அல்வழக்குன்றமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு படவடியே இந்த வியாக்கியானத்தை விரிவாக்கம் இல்லை. அல்வழக்குன்னா என்ன? வழக்கு, அல்வழக்கு என்ன? முதல்ல தேகமே ஆத்மான்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆத்மா வேறு தேகம் வேறுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வராறணும். அதே போல இங்க எடுக்கிறாங்க. முதல்ல நினைச்சது ஏற்கனவே தேகமே ஆத்மா நினைச்சேன். இப்ப ரெண்டாவது படிக்கட்டு ஏறின உடனே சுவாமி தெரிஞ்சுட்டேன், சுவாமி சரீரம் வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுட்டு, அப்ப நல்லா புரிஞ்சுட்டேன். இப்ப தேகாத்மா அபிமானம் இல்லை, இந்த சரீரமே ஆத்மா நினைஞ்சுட்டு இருக்கணும் அந்த அபிமானம் இல்லை. ஆனா இப்ப என்ன தப்பு வந்துட்டுன்னா, எப்ப தேகாத்மா அபிமானம் இல்லையோ இந்த ஆத்மா ஞானமயம் ஆனந்தமயம் அப்படின்னு தெரிஞ்சிடணும். தெரிஞ்சுட்ட உடனே இந்த ஆத்மாவுக்கு எத்தனை வைபவம் உண்டு, எத்தனை வைபவம் உண்டு. ஆனந்தமயம் மட்டும் இல்ல, இந்த ஆத்மாவே சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியே இந்த ஆத்மாவுக்கு இருக்காம, அப்பனா நானே ஈஸ்வரன், நானே பகவான் அப்படின்னு, நானே ஈஸ்வரன் நானே பகவான், அப்ப நானே தான் ஜெகத்தை தாங்குறேன் அப்படின்னு. இதனால் வருது சுவாதந்திரிய அபிமானம். எனக்கு நானே என்கிற சுவாதந்திரிய அபிமானம் இருக்கணும்.
ஏன்னா முதல் அபிமானம் தேகமே ஆத்மா, இதே அதே ரெண்டும் ஒன்னா வச்சுட்டேன். ரெண்டும் ஒன்னா வச்சுட்டு இது அநேகமா ஐஸ்வர்யார்த்தி இந்த நிலையில தான் இருப்பான். ஏன் இருக்கான்னா அவ சரீரத்தை தான் பார்ப்பான். அவ ஆத்மா பார்க்க மாட்டான். ஆத்மாவை பார்த்தோம்னா ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வரணும். ஆத்ம உஜ்ஜீவனம் ரெண்டு விதத்துல சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம். ஒண்ணு கைவல்யமும் ஆத்ம உஜ்ஜீவனம் சொல்றது, அதே பகவன் லாபமும் ஆத்ம உஜ்ஜீவனம் சொல்றது. ஆனா இந்த ஐஸ்வர்யார்த்தியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா இந்த தேகத்துக்கு தேவையானது என்னன்னு உண்டா அதான் பார்ப்பான். அது முதல் நிலை இருக்குது. அந்த படிக்கட்டு தாண்டி தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுட்ட உடனே ஆத்மாவுக்கு இத்தனை வைபவம் இருக்கு, ஏன் என்ன நான் ஈஸ்வரன் சொல்லிக்கப்படாது, எனக்கு எல்லாம் தகுதி உண்டு சொல்லிக்கப்படாது அப்படின்னா சுவாதந்திரிய அபிமானம் வந்துட்டு. சுவாதந்திரிய அபிமானம் வந்த உடனே நான் ஏற்கனவே தேகாத்மா அபிமானம், இப்ப சுவாதந்திரிய அபிமானம், இது ரெண்டாவது. கீழே சொன்னது விபரீத ஞானம், ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது. என்னது? இந்த தேகத்தையே ஆத்மா நினைச்சோம்னா அதான் விபரீத ஞானம். இந்த சரீரத்தையே ஆத்மா நினைச்சது விபரீத ஞானம். இப்ப சொல்றது அந்யதா ஞானம். அந்யதா நாமம், அந்யதா ஞானம் வேறு, விபரீத ஞானம் வேறு. ஒரு வஸ்து இருக்கணும், ஒரு பொருளுடைய பண்பை அந்த பண்பை மாற்றி நினைப்பது அந்யதா ஞானம். அந்நியனா வஸ்துடைய குணங்கள், வஸ்துடைய பண்பு, அந்த வஸ்துடைய பண்பை மாற்றி நினைத்தால் அதுக்கு அந்யதா ஞானம் பேரு. வஸ்துவையே மாற்றி நினைத்தால் விபரீத ஞானம்னு பேரு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சங்க பாண்டரஹா, சங்கம் எரித்திருக்கு. சங்கம் எரித்து நான் என்னுடைய கண்ணால பார்த்தேன், அது மஞ்சளா தெரிஞ்சது. அது என்னமா சுவாமி தெரியும்? யார் சங்கத்தை பார்த்தோம்னா சங்கம் வெள்ளையாத்தன இருக்கும்னா இவருக்கு என்னன்னா மஞ்சள் காமால நோய். அந்த மஞ்சள் காமால நோய் இருந்துட்டோம்னா அவ பாக்குற வஸ்து எல்லாம் மஞ்சளா தெரியும். உடனே அந்த சுவாமி என்ன சொல்றார், சுவாமி சங்கம் மஞ்சளா இருக்குன்னார். சங்கம் மஞ்சளா இருக்குன்னா சங்கத்தின் குணம் என்ன? வெண்மை. சங்கத்தின் பண்பு வெண்மை. அந்த பண்பை மாற்றினோம்னா அதுதான் அந்யதா ஞானம்னு பேரு. அதுக்கு அந்யதா ஞானம்னு பேரு. அதே ஒரு வஸ்து, இங்க ஒரு கயிறு கிடந்தது, அந்த கயிறு இருந்தது இல்லையா, அந்த கயிற்றை நான் பாம்புன்னு நினைச்சிட்டேன். அது விபரீதமாயிட்டு. அப்படின்னா வஸ்துவையே மாத்திட்டேன். வஸ்துவில் இருக்கக்கூடிய பண்பையோ குணத்தையோ மாற்றினால் என்னது? அதுக்கு என்னது? அந்யதா ஞானம். அந்யதா ஞானம் பேரு. அந்த அந்யதா ஞானம் வந்துட்டு என்ன பண்ணும்? ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய நிலை சேஷத்துவம். சேஷத்துவம் என்கிற பண்பு இருக்கணும் ஆத்மாவுக்கு. அந்த சேஷத்துவம் என்கிற பண்பை விட்டுட்டு சுவாதந்திரம் தான் இந்த ஆத்மாவுக்கு பண்புன்னு நினைக்கிறனோ, அப்ப இது போல வெள்ளையா இருக்கக்கூடிய சங்கத்தை மஞ்சளா நினைக்கிறேனோ அதே போல இது. அப்ப ஒரு பண்பை மற்றொன்றாக நினைப்பது அந்யதா ஞானம். அப்பனா இந்த ஆத்மா பகவானுக்கு சேஷம், நான் சேஷபூதன், அவன் சேஷி. அவன் சேஷி என்கிற தன்மையை மாத்தி நான் சேஷபூதன் என்கிற தன்மையை மாத்தி எனக்கு நானே சுதந்திரன் என்று நினைத்தால் அப்ப ஆத்மாவுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய பண்பு அவனாலே தாங்கப்படுபவன், அவன்தான் சுவாமி, நான் தாசன். அந்த நிலை மாறித்தனும். அப்ப இருக்கிற நிலை மாறி அதனுடைய குணங்கள் மாறி ஆத்மா மாறல, ஆத்மாவுடைய பண்பு மாறுறபடியால அதுக்கு அந்யதா ஞானம் தெரியும். அதே விபரீத ஞானம்னா கயிறு இருந்துட்டு கயத்தை பாம்பாக முடிச்சுட்டு ராத்திரி ஒரே இருட்டுல வந்து சுவாமி பாம்பு இருக்குன்னு சுவாமி அது கயிற சுவாமிங்க. அப்ப நினைச்சோம் அதுக்கு விபரீத ஞானம் பேரு. ஆஹா, இது என்னாச்சு? முதல்ல கொஞ்ச நாள் ஞானம் விபரீத ஞானமா இருந்தது. கொஞ்ச நாள் விபரீத ஞானமா இருந்ததுன்னா பொருளையே மாத்திட்டேன். விபரீத ஞானமா இருந்து பின்பு கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனதுக்கு அப்புறம் அந்யதா ஞானம் வந்துட்டு அந்யதா ஞானம் வந்துட்டு. இது எது போறேன்னா அதுக்கப்புறம் என்ன? வென்றியே வேண்டி வீழ்பொருட்கிறங்கி வேர்க்கனால் கரவியே கரதி நின்றவானில்லால் நெஞ்சன உடையேன் என் செய்கேன் நெடுவிசம் பணம்னு தெரிவித்தார் போல என்ன ராமஸ்தையே ஞானகா பிரபத்தியந்தே அந்நிய தேவதா. இந்த விபரீத ஞானம் கொஞ்சம் முக்கியமா கேட்கணும். எதுவோ நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஆசையில பிடித்து தள்ளுறது காமம்னு சொன்னாலே என்னன்னா
எதிலும் யோசிக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஆசைக்கு தான் காமம்னு பேரு. காமம்னா ஏதோ பெண் மேல ஒரு ஆசை வைத்துக் கொள்வது, அதே மாதிரி பூமி மேல ஒரு ஆசை வைத்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்றாலிய அதெல்லாம் காமம் தான். ஆனா இந்த காமம் என்றது வெறும் பெண்ணாசை மட்டும் இல்லை, மண்ணாசையும் உண்டு பொன்னாசை உண்டு. இந்த ஆசை இருக்கணும், இந்த ஆசையும் எதிர்ப்பட இதுலையும் ஏற்படப்படாது. ஆனா எதிலும் ஏற்படுறது அதான் ஆசை. அந்த ஆசை ஏற்பட்டாலே என்ன ஆகுனா நம்முடைய ஞானமானது அபகரிக்கப்படுகிறதுன்னு தெரிவிக்கிறார். ஒரு வஸ்துல ஆசை வந்துட்டு வச்சுக்கேன், இன்னைக்கு அநேகமா இதனால்தான் நிறைய பேரு ராஜாக்களாகட்டும், பெரிய பெரிய பெருப்பெருத்த சீமான்களாகட்டும், பெருப்பெருத்த தனமான்களாகட்டும், பெருப்பெருத்த இருக்கக்கூடிய வித்வான்களாகட்டும், ஏதோ தன்னுடைய நிலையை தாண்டி ஒருத்தர் ஆசை வச்சிடா. ஆசை வச்சாச்சுன்னா என்னன்னா அவளுடைய உண்மையான ஞானம் அபகரிக்கப்படுகிறது. உண்மையான இருக்க மாட்டான். அப்ப என்னன்னா அப்ப என்ன தெரியுதுன்னா அது ஒண்ணு தோன்றது, சுவாமி எனக்கு ஞானம் போயிடுச்சுன்னா அவளுக்கு அந்த வழியே கிடையாது. அப்ப எனக்கு அந்த ஆசை நிறைவேற்றணும். நிறைவேற்றணும்னா என்ன பண்றது? யார்கிட்ட போனா நிறைவேறும்? இது நிறைய பேர் பார்த்துருக்கான். ஆசை நிறைவேறணும், இன்னாட்ட போனா நிறைவேறுமா? ஏதோ ஒரு ஆசை வந்துட்டு வச்சுக்கணும். ஆசை வைத்தாலே ஐஸ்வர்ய ஆசைன்னு தான் பேரு. அப்ப அது நிறைவேறணும்னா நிறைய தேவதாந்திரம் இருக்கணும். அப்ப தேவதாந்திர கால போய் விடத்துக்கு நம்ம தயாராயிடுவோம். ஏன் கொடுக்குறாவ பகவான் சட்டுன்னு கொடுக்க மாட்டேங்கிற, அவ போன உடனே கொடுக்குறாருனும் அப்படின்னா அவ கால போய் விழறா. ஏன்னா கர்மத்துக்கு உடனே பலம் வேணுமோனோ, நான் எதை ஆசைப்பட்டானோ அதுக்குண்டான கர்மா பண்றவனோ, அந்த கர்மாவுக்குண்டான பலன் கிடைக்கணுமோனோ, அந்த கலன் கிடைக்கணும்னா உடனே அந்தந்த தெய்வத்தாந்திரனுக்கு பலம் கொடுக்கறது சுவாமி, அந்த பலத்தையும் பகவான் தான் கொடுக்கிறார். இருந்தாலும் அந்தந்த தேவதாந்திரம் போய் காலில் விடாதானோ, இது கண்ணனே தெரிவிக்கிறான். அர்ஜுனா நான் சட்டுன்னு இது பெருமையா வேற சொல்லிக்கிறார் கண்ணன் பெருமானவன்னா, நான் சட்டுன்னு கொடுக்கறது இல்லை அர்ஜுனா, அதுக்குன்னு சில சில தேவதாந்திரம் இருக்கா, அவா கொடுத்துறானா. ஏன் அதை நீ கொடுக்கலாமேன்னா, அவாளா கொடுக்கல, நான் தான் கொடுக்குறேன். அது நீயே கொடுக்கலாமான்னா உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு நான் காத்துட்டேங்கன்னு தவிர இந்த மாதிரி அல்பமாகவும் அஸ்திரமாவும் இருக்கக்கூடியது நான் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்ப ரொம்ப சீக்கிரமா அவ கொடுத்துடுறா. கொடுக்கறது மட்டும் இல்லை, உடனே பலம் கிடைச்சிருந்தணும். உடனே என்னென்ன கொடுக்குறா? அன்னம், அதுக்கு மேல அவளுக்கு சொத்து, அதுக்கு மேல அவளுக்கு இந்த சரீரத்தை அனுபவிக்கிறது எது எது தேவையா தத்தனையும் கொடுக்குறானோ. உடனே கிடைச்ச உடனே அந்நிய தேவதைக்கு போனா அப்ப என்ன ஆகுது? என்னுடைய ஞானம் அபகரிக்கப்படுகிறது. என்னுடைய ஞானம் அபகரிக்கப்படுகிறது அப்படின்னா எனக்கு இருக்க வேண்டிய ஞானம் இருக்காது. நான் வேற எதுலயும் ஆசைப்பட்டேன்னு பகவத் விஷயத்திலும் பாகவத விஷயத்திலும் ஆச்சாரிய விஷயத்திலும் நம்முடைய நோக்கு இருந்தால் அது உயர்ந்த ஞானம், சரியான ஞானம், நேர்மையான ஞானம், உணரத்தக்கூடிய ஞானம். அதை விட்டு கண்டு கேட்டு உற்று மூன்று உண்டு உடலும் தெளிவெறிய அளவில்லா சிற்றெண்ணம் என்று சொல்லக்கூடிய விஷயாந்தரங்களை மண்டி விட்டு அந்த விஷயாந்தர ஆசை ஏற்பட்டால் அந்த ஆசை என்ன ஆகுன்னா இருக்கிற ஞானத்தை அப்படியே அழித்து விட்டு அது என்ன அந்த ஞானம் போயிடுது. அப்ப ஞானம் ஏன் போயிட்டனா தேவையற்ற ஆசை. எதுல ஆசை வைக்கப்படாதா அதாச்சும் அதனால ஞானம் போயிடுது. அப்பனா என்ன அர்த்தம்? ஞானம் அபகரிக்கப்பட்டது. ஞானம் அடங்குது. சரி சுவாமி, ஞானம் ஏன் போயிடுது? தேவையில்லை. இதுக்கு ஒரு திட்டாந்தம் பார்ப்போம். ஒருத்தர் ஒரு காரியம் பண்றார், அவரால் அந்த காரியம் பண்றதுக்குண்டான ஒரு சக்தி இருக்கு. ஆனா தன்னுடைய சக்தியை மீறி இன்னொரு பெரிய காரியம் அதை பண்ணியாச்சுன்னா நிறைய பணம் வருமானு. இந்த காரியம் பண்ணா 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், எடுத்துக்காட்டுக்காக 1000 ரூபாய் வருது. அதுக்கு அந்த காரியத்தை மேலேயே இன்னும் காரியம் இருக்கு, அதையும் சேர்த்து பண்ண வச்சுக்கேன் 2000 ரூபாய் வரும். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய காரியத்தை அடி எனக்கு பண்ண தெரியாது. புரியறதுக்காக ஒரே விஷயம் இல்லை. சில பேர் டாக்டர்லாம் இருக்கா இல்லையா, அவ பொதுவா பார்ப்பா, ஜெனரல் மெடிசின் அப்படின்னு போட்டுப்பா, பொதுவா பாக்குறா. அவளே ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா அதுக்கு அந்த ஆபரேஷன் பண்ணுவதற்கு உண்டான டாக்டர்ஸ் யாரா அவட்ட ரெக்கமெண்ட் பண்ணிடுவா, அவ பண்ண மாட்டா. அது என்னமா சொல்ல, அவளுக்கு தெரியல, இன்னும் அதை படிக்கல, அதுக்குண்டான அனுபவம் இல்லை, அதனால இன்னொருத்தருக்கு யாரோ அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவா. ஒருவேளை இல்ல இது நான் தான் வைத்தியம் பண்ணிருந்தேன், ஆபரேஷன் நானே பண்றேன், அதுக்குண்டான காசு எனக்கு வந்துருமோன்னு நினைச்சா என்ன ஆகும்? ஆசை.
அந்த ஆசையால என்ன ஆகுது, அவளுக்கு என்ன இருக்கிற ஞானமும் போயிடுது, அவ பேரை கட்டி போறதுணும். அப்ப என்ன சுவாமி ஆயிடுச்சு, என்ன சுவாமி அவருக்கு இதுக்கு யோகத்தையே கிடையாது, அவர் பண்ணிட்டு இருக்காரு, ஊரெல்லாம் ஒரு தப்பான அபவார்த்தை வந்துருக்கணும். அப்ப என்ன ஆகுது, நம்முடைய ஆசையாலதான் நம்முடைய ஞானமானது அபகரிக்கப்படுகிறது அப்படின்னு தெரியும். ஆனா இவருக்கு ஆசை, இந்த ஆசையால் ஞானம் அபகரிக்கிறது. இப்ப ஆசை யாரையும் பிடித்து தள்ளிதான் போறதுன்றது, ஒற்றையும் விடாது. யாரா இருந்தாலும் ஆசை பிடிச்சுன்னா தேவதாந்த பதிலத்துக்கு போகும்னா இதான் பெரிய தவறு. ஏன் அங்க போறா, ஏதோ கொடுக்குறா சுவாமி. இன்னைக்கு நிறைய பேர் எதையோ நினைச்சிருக்கு, அது கார்த்திகை மாசம் வந்துட்டுனாலே அது போகணும் 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 பரவணும், ஏதோ கொடுக்குறாடியான்னு தெரியாது விஷயம். ஆனா கொடுக்குறாங்கிற நம்பிக்கையில போறா. நம்பிக்கிற போறான்னா இந்த என்ன சுவாமி என்ன இப்ப இருக்கிறத விட்டுட்டு போறா. அதுவும் அந்த 2 மாசங்களும் ஏதோ ரொம்ப சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மற்றெல்லாம் சுத்தம் இருக்க வேண்டாம்னு சாஸ்திரம் தெரிவித்தானே. தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல தீர்த்தன் பகவான், அவன் தான் பவித்ரானாம் பவித்ரஞ்சோ மங்களானாஞ்ச மங்களம்னு, அவன் தான் பரிசுத்தன். பல்லாண்டு பவித்திரனை பரமேற்றிய அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப அந்த பவித்திரனை விட்டுட்டு இன்னொருத்துக்கு போனோம்னா நமக்கு இருக்கிற ஞானம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் அப்ப எதனால வந்தது, ஆசையால வந்தது. அந்த ஆசையால தான் தேவதாந்திர சம்பந்தமும் ஏற்படுது. அநேகமா இன்னைக்கு எல்லாம் போறதுக்கு காரணமே இதுதான். அப்ப இது எதனாலதான், அந்த விபரீத ஞானத்தாலும் அந்நதா ஞானத்தாலும் இல்லாமல் நாம் திருத்தப்பட்ட, அதான் தெரிகிறார். என்று தெரிகிறார், இன்று ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை இன்று. இன்று எப்படின்னு, விபரீத ஞானம் இருந்தது. ஒரு வஸ்துவையே வேறொரு வஸ்துவாக மாற்றி நினைத்தேனோ அதுக்கு விபரீத ஞானம் பேரு. அந்த வஸ்துவுடைய பண்பை மாற்றி நினைத்தேனோ அதுக்கு அந்நதா ஞானம். இந்த ரெண்டையும் போயிடுது, ரெண்டையும் போடு. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது, அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதசே அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் தத்தோ விதிருதின்னு தெரிவிக்கிறது. அசன்னேவ சபவதி, சத்து சத்து அசத்துன்னு 2 இருக்கு. அதாவது இத்தனை நாள் அசத்கல்பமா திரிந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா அசத்கல்பமா தெரிந்தேன்னா சத்து என்று இவன் பிரம்மத்தை அறிஞ்சுட்டானா இவன் சத்தாக ஆயிடும். சத்துன்னா என்ன சுவாமி, சத்து 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 அப்படின்னு சத்துன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், அசத்துன்னா இல்லாததுன்னு அர்த்தம். அந்த பிரம்மத்தை அசத்துன்னு நினைச்சுனா இவனே இல்லை. அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதசே அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் தத்தோ விதி விதின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்து அந்த பிரம்மத்தை சத்தாக நினைத்தால் நீ சத்து, அந்த ஜன்மத்தினை அந்த பிரம்மத்தினை அசத்தாக நினைச்சால் நீ அசன்னேபச பவதி அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அப்படி இருக்க செய்து அவ பிரம்மத்தை யார் சத்தாக தெரிந்து கொள்றானோ அவன் சத்து. ஆக இவன் சத்து, இவன் அசத்து. எங்கு வேதாந்த நன்னா பிரிக்கிறது. இந்த பக்கம் பிரம்மத்தை அசத்து நினைச்சா இவன் அசத்து, பிரம்மத்தை சத்துன்னு நினைச்சா இவனா சத்து. ஆக இதெல்லாம் சத்துன்னு தெரியாதுன்னா அப்ப அசத்தாக நானும் கிடந்தேன்னு திருவரங்கத்தம்மா தெரிவிக்கிறார். நான் எப்படி தெரியுமா இருந்தேன், சாமான்யமா இல்ல, அசத்தாக இருந்தேன். அப்படின்னா ரொம்ப உயர்த்தி நினைக்கிறவனோ ஒண்ணுமே இல்லை. இல்ல ஞானசூன்யம், அந்நதா ஞானம், விபரீத ஞானம், இந்த மாதிரி கடந்து அசத்தா இருந்தேன். இப்ப சத்துன்னா இருப்பது இருக்க வேண்டியபடி இருந்தா அதுக்கு சத்துன்னு பேரு. இத்தனை நாள் அந்த மாதிரி இல்லை, விபரீத ஞானம் அன்னதா ஞானத்தால இருந்தேன். சரி, இப்ப என்ன ஆச்சு, ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளாம் உண்டு. என்னை இன்று அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளாம் முன்பு. அதாவது என்னை தேகாத்மா அபிமானத்தில் விடுவித்து, வியாக்கியாந்த வாசித்திருக்கும் பார்க்கிறேன், ஆக்கி அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விடுவித்து முதலிலே நானும் உனக்கு பழவழியே என்னும்படி பகவத் சேஷத்துவத்தை அன்வயிப்பது அடிமை நிலைப்பித்தனை பின்பு அடியார்கண்ணை ஆட்படுத்த விபலன் உன் அடியார் காட்படுத்தா என்னும்படியான சர்வேஸ்வரன் உபகரித்தா பொடி குருரேவ பரபிரம்மா ஆச்சாரிய சத் ஹரிஷ் சாட்சாத் சரரூபி விநாசனகா என்னும்படியான தேவரீர் அடியனே சேஷத்துவ காட்டாரூபமான ததிய சேஷத்துவ நிலைநிறுத்தினீர். முன்பு பூர்வ காலத்திலே அவமே போக்கி வெத்தமாக புகட்டு புறத்திட்டது
அப்பிராப்த விஷயங்களிலே பிரவணனான பண்ணினது என்பொருளா என்று பிரயோஜனம் மூலமேது என்று கேட்க மக்களுக்காக நிறுகிற மக்னானுதே ஈரலோகான் என்கிறபடியே சர்வரையும் உத்திரிப்பிக்காக அவதரித்த நீரும் சர்வேஸ்வரனை போல எம்மை உம்முடைய கிரீடைக்கு இவ்வளவும் விஷயமாக்கி வைத்தீரோ என்ன, இவ்வளவும் உமக்கு அதிகாரம் இல்லாமையாலே அப்படி வைத்தீரோ என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆச்சரியமான கேள்வி. ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையும் இப்ப திருவரங்கத்துல என்ன தெரிவினா, என்னை தேகாத்மா அபிமானத்தை விடுவித்தீர், சுவாதந்திர அபிமானத்தை விடுவித்தீர். தேவாத்மா அபிமானம்னா என்ன அர்த்தம்? தேகமே ஆத்மான்னு விபரீத ஞானம்னு பேரு. சுவாதந்திரிய அபிமானம்னா அந்நியதா அபிமானம் பேரு. அப்ப அந்நியதா ஞானம் என்ன, விபரீத ஞானம் என்ன, இதற்கு தகுந்தாற் போலே தேகாத்மா அபிமானம் என்ன, சுவாதந்திர அபிமானம், இதெல்லாம் இருந்து விடுவித்தேன். விடுவித்தது மாத்திரமல்ல, அந்நிய தேவதா சம்பந்தத்திலிருந்து விடுவித்தேன். இதெல்லாம் விடுவித்தேன். அந்நிய தேவதா சம்பந்தம் ரொம்ப முக்கியம். சம்பந்தம் முக்கியம் இல்ல, சம்பந்த விடுகை முக்கியம். அந்நிய தேவதா சம்பந்தம் உற்றதும் உன் அடியார் கடமை மட்டுமோ தெய்வம் அல்லது என்று இருப்பாடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார் கடமையும் தெரிவிக்கிறாடியா. அப்ப மற்ற தேவதா சம்பந்தத்துல இருந்தவனும் அதையும் விட்டுட்டேன். அவருக்கு இருந்ததான்னு தெரியல, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப தேகாத்மா அபிமானம் இருந்ததா, அதே போல அந்நிய தேவதா அபிமானம் இருந்ததா, அதே போல சுவாதந்திர அபிமானம் இருந்ததா? குரு பரம்பரை நம்ம சேவிச்சு பார்த்தோம்னா திருவண்ணாமலைய வாழ்க்கை குறிப்பு அதை சேவித்து பார்த்தா அவருக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா இங்க பிரலோகஞ்சய சுவாமி எழுதியிருக்கார். ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சிருக்குமோனா அதெல்லாம் தெரிவித்து வாங்க. அவளுக்கு அவருக்கு 500 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு. அப்ப என்னன்னா நமக்காக சொல்றார், நாம தான் தேகாத்மா அபிமானம் இருக்கும், அன்னசேஷத்துவம் அபிமானம் உண்டு. அதற்கு மேற்கொண்டு விபரீத ஞானம் அந்நியதா ஞானம் எல்லாம் நமக்கு உண்டு. நமக்கு உண்டுன்னா நமக்காக தான் இதை தெரிவிக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் இருக்கணும்னோ நாம என்ன நினைக்கிறோம், ஆசையை வச்சிருந்தா தப்பா சுவாமின்னா, ஆசையை வச்சிருந்தாலே தேவதாந்திர சம்பந்தம் வந்துடும். அதனால ஆத்ம லட்சம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவா. ஆசை இருந்துட்டாலே என்னன்னா, சில பேர் நான் பிரியத்துக்காக சொல்றேன், சிவைஷ்ணவர்களுக்குள்ளேயே ஏதோ வியாதி வந்துட்டு வச்சுக்கணும். வியாதி வந்த உடனே சில பேர் என்ன சொல்லுவா, ஓ இது வந்துருத்தா அந்த தேவதைகிட்ட போகும். அது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன்? சரீரம் நன்னா இருந்ததுன்னா சரீரம் ஆத்தியம் குழு தர்மசாதனம், சரீரம் நன்னா இருந்ததுன்னா கைங்கரியம் பண்ண முடியும், சரீரம் நன்னா இருந்ததுன்னா செவ்வாய்க்காலம் பண்ண முடியும், சரீரம் நன்னா இருந்ததுன்னா காலட்சேபம் பண்ண முடியும். அப்ப சரீரம் நன்னா இருக்கணும். அப்ப சரீரத்துக்கு ஒரு தேவதையை பகவான நிமித்திட்டா இல்லையா? ஏன்னா வாசனமே இருக்கு. நாட்டினான் தெய்வபங்கம் நல்லது ஒரு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரோ. அவர் தானே நாட்டி இருக்கார். அப்ப அவர் சம்மதிச்சது நாட்டி இருக்கார். அப்ப அவருடைய சம்மதத்தோட போறோமோ அப்படின்னு நினைக்கிற. சம்மதம் இல்லை, அவருடைய சம்மதம் இல்லை. அப்ப சம்மதம் இல்லைன்னா அப்ப எதுக்காக நாட்டினான்? வேற தேவதை சொல்லியிருக்க வேண்டாம் போனோம். இது இத்தனையும் சொல்லிட்டு அங்க போகாத, அவளை சேவிக்காத சொல்ல வேண்டாம். ஒருத்தருக்கு சக்கரை வியாதி, அவர் இன்னும் சாப்பிடல, சாதம் சாப்பிடணும். சாதம் கொண்டு வைக்கணும்னா எல்லாம் தின்பண்டங்களா கொண்டு வச்சுட்டா. என்ன எல்லாம் சக்கர வஸ்துக்கள். ஒவ்வொரு தின்பண்டம் இனிப்பு பண்டம். அந்த இனிப்பு பண்டத்தை கொண்டு வச்சுட்டு சுவாமி எனக்கு பசியா இருக்கேன் இல்லையா? ஆமா ரொம்ப பசியா இருக்கு, ஆனா எனக்கு இதை சாப்பிடப்படாது. என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு இந்த தின்பண்டத்தை கொண்டு வராமையா இருந்திருக்கணும், இல்ல உங்களுக்கு கிடையாதுன்னா சொல்லியிருக்கணும். அதை விட்டு உனக்கு பசியா வேற இருக்கு, ஆனா அதே நேரத்துல நான் இதை கொண்டு வச்சிருக்கேன், ஆனா இதை நீ சாப்பிடப்படாதுன்னா சுவாமி அதை கொண்டு வராமே இருந்திருக்கலாமே. அதே போல மற்ற தேவதைகளை சிருஷ்டிக்காம, இவர் தானே சிருஷ்டித்தார், சிருஷ்டிக்காம என்ன பண்ணிருக்கணும்? அவெல்லாம் கிடையாது, நான் ஒருத்தனே மாமேக்கம் சர்வம் பிரஜா அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிருக்கலாம். கீதையில மட்டும் ஏன் சொல்லுவாரு? சாஸ்திரம் முழுக்க நானே இருக்கு எங்க ஒரு மூலையில் அப்படி இருக்கச்சே சொல்லி இருக்கலாமேன்னா, இல்ல இல்ல இது யாருக்கு சொன்னான்னா நமக்கு இல்லை. அப்ப நாமெல்லாம் போகலாமா? போகப்படாது. இந்த நிலைக்கு வந்தவன் போகப்படாது. அவ ஒண்ணு அடிப்படை ஞானமே வராதவாளுக்கு தான் அதை கொடுத்துருக்கா. அதை கொடுத்தவன ஒரு ருச்சி வரும். ருச்சி வந்த உடனே ஓ இந்த தேவதை ஏதோ கொடுக்கறது, இதை சேவிக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு முதல்ல சாஸ்திரத்தின் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை ஏற்பட்ட உடனே ஓ இவ கொடுத்த அந்த அனுபவம் எல்லாம் ஒன்னும் ரசிக்கிற மாதிரி இல்லையே, ஆனந்தமா இல்லையே. முதல்ல ஆனந்தம் நினைச்சோம்,
ஆனா ஆனந்தமா இல்லையே, இதை விட உயர்ந்த ஒரு ஆனந்தம் இருக்கான்னா அப்ப இருக்கே ஸ்ரீவைகுண்டம் அனுபவத்த பிரீத்திகார்த்த கைங்கரியம் இருக்கே சொன்ன உடனே அப்ப அதுக்கு வந்து சொல்லுவான். அப்ப எடுத்தெடுப்புல ஸ்ரீவைகுண்டம் வேணா வரமாட்டான். அதனால்தான் நாட்டினான் தெய்வவங்கம் நல்லது ஒரு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் அப்படின்னு தெரிவிக்கிறார். நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே. அப்ப இதெல்லாம் எது திருவரங்கத்தினா சொல்லிக்கிறாரே சொல்றாருபடியா சுவாமி திருலோகஞ்சிய சுவாமி எழுதியிருக்காருன்னா அவருக்கு இந்த குற்றம் இருக்கிற மாதிரி குரு பரம்பரை பிரபாவத்துல இல்லை. நமக்குதான் புரியத்துக்காக ஆளவந்தார் அமர்யாதகா சுத்ரகா அசுவா பிரசூபுன்னு 10 குற்றங்கள் தம்மேல சொல்லிட்டார். அப்படின்னா அந்த அந்த அமர்யாதகா சுத்ரகா அசுவா பிரசூபுன்னு இந்த சப்தத்தை கேட்டானா ஒருவேளை ஆளவந்தா தம் பெருமையை சொல்லிக்கிறார். ஒரு பெருமையும் இல்லை, இத்தனை குற்றம் உடையவன் நான் தெரிவிக்கிறார். அவர்கிட்ட குற்றம் இருக்கார்? ஒரு குற்றம் கிடைக்கிறது. ஆழ்வார் தெரிவிக்கிறார், நீசனேன் நினை ஒன்று விலேன் எங்கன் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்க ஆழ்வார் தெரிவிக்கிறாரனோ. அப்ப இதெல்லாம் அவர்கிட்ட குற்றம் இருக்கானா? நம்முடைய குற்றம் இதுதான். நாம குற்றம் சொல்றதுக்கு தான் சொல்லிக்கிறார். அவர்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. அதே மாதிரி திருவரங்கத்தவர்கள் இந்த மாதிரி சமங்கள் இந்த மாதிரி தெரியல. குரு பரம்பரைய பார்த்தா இதை தெரியல. ஆனா நமக்கு கட்டங்களை தெரிவிக்கிறா இல்லையா, அதைத்தான் இங்க தெரியும். ஆக ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை. ஆக்கி ஆக்கின்னா பகவானுக்கு நான் அடிமையானேன். ஏன் இப்படி சொல்றாருன்னா கூறத்தாழ்வார் அடியமானதற்கு முன்னே நான் பாருங்க, முதல்ல திருவரங்கத்துல கூறத்தாழ்வார் கடுமையா பகவானுக்கு அடிமையா? பகவான் தான் அடிமை. கூறத்தாழ்வார் ஏன்னா சாவி இவர் தான் வச்சிருந்தார். திருவரங்க இந்த சரித்திரம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். திருவரங்கத்தை தான் ஸ்ரீரங்கத்துடைய சாவி இவர் தான் வச்சிருந்தார். அப்ப இவர் சாவி இவர் வச்சுட்டு இருக்கச்சே இவர் ரங்கநாதன் கைங்கரம் பண்ணிட்டு இருக்காரு. ரங்கநாதன் கைங்கரம் பண்ணிட்டு இருக்கச்சே அப்ப பிராட்டி சொத்து பரிகரணம் இவர் தான். விராட்டி சொத்து, விராட்டி சிரங்க நாச்சியார், பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியார் சொத்தான அந்த சாவியை விட்டுதான் இருக்கு. அப்ப அந்த பரிசரத்துலதான் இருந்திருக்காரு. அப்ப பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இவர் முதலியே அடிமையாகி விட்டார். அடிமை ஆனபடியால் தான் இவர் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் புறத்தாழ்வார்க்கு தான் தாசன் என்கிற நிலை ஏற்படல. அப்ப சரி சுவாமி, பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் அடிமையானவனும் அப்ப ராமானுஜ சம்பந்தம் உண்டா இல்லையா? பிராட்டிக்கும் பெருமையான அன்பான இல்லையா? ராமானுஜ சம்பந்தம் உண்டா இல்லையா? ராமானுஜ சம்பந்தம் இருந்தபடியால் தான் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இவர் தாசன். அப்ப பிராட்டி பெருமாள் சம்பந்தத்துக்கு முன்னாடியே ராமானுஜ சம்பந்தம் உண்டானா உண்டு. முதல்ல ராமானுஜ சம்பந்தம், அந்த ராமானுஜ சம்பந்தத்தின் மூலமா பெருமாள் பிராட்டி சம்பந்தம், அதுக்கப்புறம் அதே ராமானுஜ சம்பந்தத்தின் மூலம் திருவடி பலத்தின் மூலமா கூறத்தாழ்வாடிய திருவடி சம்பந்தம். அப்ப முதல் எது? முதல் கட்டுங்கோ, முதல் பகவத் சம்பந்தம் தான் வரும். ராமானுஜர் இங்கிருந்து அங்க போய் சேர்ந்தவர். அதுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு இருக்கணும். அப்ப முதல்ல பகவத் சம்பந்தமானா பகவத் சம்பந்தத்துக்கு முன்னாடி ராமானுஜ சம்பந்தம் பின்னாடி சொல்றேன். நாளைக்கு அது எப்படி வருதுன்னு சொல்றீங்கன்னா ராமானுஜ சம்பந்தத்தால் தான் பகவத் சம்பந்தமான ஆனம் அப்படின்னு சொல்லி திருவரங்க தமிழனாருக்கு. திருவரங்க தமிழனாருக்கு முதல்ல ராமானுஜ சம்பந்தம். அந்த ராமானுஜ சம்பந்தம் அதனால்தான் அந்த எங்க தெரியுது? ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை இருக்கு இல்லையா? ஆக்கின்னு ஒரு சப்தம் இருக்கு, அடிமை நிலைப்பித்தனை ஒரு சப்தம் இருக்கு. ஆக்கி என்பதற்கு அர்த்தம் என்ன? ரங்கநாதன் திருவடிகளுக்கு ஆட்படுத்துதல். அதுவும் ராமானுஜ சம்பந்தம் தான். அதனால இது ஆக்கினார். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன வருது? ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்ட பின்பு இப்போ ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்ட பிறகுதான் ரங்கநாதன் சம்பந்தமானா கிடையாது. ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்ட பிறகுதான் ரங்கநாதன் சம்பந்தம். ரங்கநாதன் சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு ராமானுஜ சம்பந்தம் கிடையாது. கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? ரங்கநாதன் சம்பந்தமே வருவதற்கு எது காரணம்? ராமானுஜ சம்பந்தம் தான் காரணம். சரி, அப்ப அந்த ராமானுஜ சம்பந்தம் ஏற்பாடு பிறகுதான் ரங்கநாதன் சம்பந்தம் ஏற்பட்டது. அப்பவே ததியசேஷத்துவத்தை கொடுத்திருக்கலாமே. அப்ப என்ன பண்ணார்? முதல்ல ராமானுஜ சம்பந்தம் இருந்தது. அந்த சம்பந்தத்தால பெருமாள் பிராட்டி சம்பந்தம் கொடுத்து அப்பவே இருந்து புறத்தாழ்வாடைய திருமணி சம்பந்தமா ஏற்படுத்தி இருக்கலாமேன்னா முதல் தடவை ஆக்கி என்கிற சப்தத்துக்கு ரங்கநாதர் தாயார் சம்பந்தம் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன? ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை
என்னையின் தவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. அப்ப நான் பின்பு என்னன்னா அது எதற்கு பின்புனா தெரியல. அப்ப ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை அப்ப முதல் தடவை ஆக்கி அப்படின்றதுக்கு எதற்கு பின்பு அப்படின்னா பின்னு தெரியுதுன்னு. அப்ப ராமானுஜ சம்பந்தத்துக்கு பின்பு இது சொன்னார்னா ராமானுஜ சம்பந்தத்துக்கு பின்பு ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. ராமானுஜ சம்பந்தத்துக்கு பின்பு இன்னொன்னு வந்திருக்கு. ராமானுஜ சம்பந்தத்துக்கு பின்பு சுவாமி பிராட்டியுடைய கட்டாட்சம் என்ன, பகவத் கட்டாட்சம் ரெண்டும் கிடைச்சிருக்கு. இது முதல் நிலை. சரி, அப்ப ராமானுஜ சம்பந்தத்துக்கு எது பின்பு என்று சொன்னார் என்ன ஆகும்னா, இல்ல சுவாமி, குரத்தாழ்வாருடைய சம்பந்தமே எப்ப ஏற்பட்டதுன்னா குரத்தாழ்வார் சம்பந்தத்துக்கு பின்னாடி ராமானுஜ சம்பந்தம் சொல்லியாச்சுன்னா தப்பா போயிடும். ராமானுஜ சம்பந்தத்துக்கு பின்னாடிதான் பெருமாள் சம்பந்தமே. அந்த ராமானுஜ சம்பத்தால் தான் குரத்தாழ்வார் சம்பந்தமே. இப்ப ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த இடத்துல ரெண்டு சப்தம் வருது, ஆக்கி அடிமை. ஆக்கி அடிமை இருக்கு இல்லையா? ஆக்கினான்னு அர்த்தம் புரிஞ்சு போச்சே சுவாமி. யாருக்கு ஆக்கி? திருவரங்க தமிழ்நாடு திருவரங்கத்தினார் இவருக்கு ஆக்கலையா கூறத்தாழ்வார்னா? அது ஒண்ணும் அல்ல. ஆக்கி சப்தத்தாலே ரங்கநாதனுக்கும் ரங்கநாயக்கம் அடிமை. அதுக்கப்புறம் அடிமை சப்தத்தாலே ததிய சேஷத்துவம் என்று சொல்லக்கூடிய புறத்தாழ்வாருடைய திருவடிகளுக்கு ஆட்படுத்தினார் உண்டு. எதுக்கு சொன்னா அப்ப இந்த என்ன தெரியுதுன்னா, ராமானுஜம் பெற்றதுதான் ரங்கநாதனுக்கு அடிமை முன்னமே கொடுத்துருக்காரு. இப்ப பின்பின்னா புறத்தாழ்வான் சம்பந்தம் பெற்ற பிறகு ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையின் பவமே போக்கி பிறத்திட்டதன் பொருளா முன்பு. அப்ப புறத்தாழ்வார் சம்பந்தம் பெற்ற பிறகு அது என்ன சுவாமி? புறத்தாழ்வார் சம்பந்தம் பெற்றவருக்கு தொண்டர் தெரிவிக்கிறார், திருப்பானாழ்வார் ரெண்டு பேரும் தெரிவிக்கிறார். அடியார்கண்ணை ஆட்படுத்தவனவன் யாரு? திருப்பானாழ்வார். அடியார் அமரநாதபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன்னு தெரிவிக்கிறார். இது யாரோ ஒரு ஆழ்வார் முன்னாடி ஆட்படுத்துன்னு என்ன சொன்னார்? ஒரு பிரார்த்தனை வச்சார். அந்த பிரார்த்தனையின்படி அந்த ஆழ்வார் கொடுக்கல, அடுத்த ஆழ்வார் கொடுத்தார். அடியார்கண்ணை ஆட்படுத்தாய் பள்ளியிடந்தருளியாக திருப்பான ஆழ்வார்க்கும் தொண்டர்களைப்படி ஆழ்வார்க்கும் என்ன பண்ண சம்பந்தம் இருக்கு. ஏன்னா தொண்டர்களைப்படி ஆழ்வார் திருப்பள்ளி இடிச்சிலே கடைசி பாசனம் என்ன? கதிரவன் குடிசை முதல் பாசனம். அது கடிமலர் கபலங்கள் மணந்தனைவையோ கதிரவன் கடைகள் முளைத்தருவன் அடியார்கண்ணை ஆட்படுத்தால் பள்ளி எழுந்தருளாய என்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய அடியார்களுக்கு ஆட்படுத்தாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை நிறைவேறியது யாருடைய? திருப்பானாழ்வார்கிட்ட. அடுத்த பதிகமே என்னன்னா திருப்பானாழ்வார் பதிகம் அமரநாதிபிரான். சாமான்யமா நம்முடைய 4000 திவ்ய பிறந்த பாசனத்துக்குள்ளே இந்த பாசனத்துக்கு அடுத்த பாசனம், இந்த பாசனம் எடுத்தோம் அந்தாதின்னு சொல்லுவான். துயரர் சுடரடி தொழுதனன் மனனே. அதுக்கப்புறம் மனநேன்னு மனன கமனம் காலத்துல ஆரம்பிக்கிறதுனோ அப்படிதான் அந்தாதின்னு பேரு. இப்ப அந்தாதி பிரபந்தத்திலேயே வந்துடுச்சு. பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய பாசுரத்துக்கு மட்டும்தான் அந்தாதின்னு நினைச்சோம். இப்ப பிரபந்தத்துக்கு கொடுக்க அந்தாதி என்ன? திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்ச உடனே அந்தாதி கிரமத்தை போல அமரநாதிபிரான் வந்துடுச்சு. அது என்னமா சுவாமின்னா திருப்பள்ளி எழுத்த தொண்டர்படியாக என்ன பிரார்த்தித்தார்? கனிமலர் கமலங்கள் மலந்தனையவையோ கதிரவன் கனைக்கடல் முளைத்தனை மனு துடியிடையார் சுருகுடல் பிளந்து திணி துகுலடு தேர்ந்த சுருபுணரங்க தொடையத்து துறவும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டரடிப்படி என்னும் அடியனை அடியனென்றரில் உன்னடியார் காட்படுத்தாய். உன் அடியார் காட்படுத்தான் தொண்டருடைய பிரார்த்தித்தார். அடுத்த பாசனம் என்ன? அமரநாதிபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன். பிரார்த்தனை பண்ணது தொண்டர்படி ஆழ்வார், நிறைவேற்றி கொடுத்தது ரங்கநாதன் திருப்பானாழ்வாருக்கு. என்ன சுவாமிங்கன்னா பிரபந்தத்திலையும் அந்தாதி உண்டு. ஆசுரத்துல அந்தா இல்ல, இந்த பிரபந்தத்துக்கும் அந்த பிரபந்தம் என்ன எதுல முடிக்கிறோமோ தொடங்கணும் போனோம். அதே போல இப்படி தொடங்கிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பேசிட்டே பேசும் ஏக கண்டார்கள். பேசிட்டே பேசும் ஏக கண்டர்னா 10 ஆழ்வார்களுக்கு என்னன்னா ஒரே கண்டம். அவள் வெவ்வேறா இருந்துட்டா, சரியா வெவ்வேறா கண்டம் ஒண்ணு. இவ என்ன சொன்னாரோ அவன் தான் சொல்ற, அவர் என்ன சொல்ற இதான் சொல்ற. அப்ப அப்படிக்கிட்ட
பேசிட்டே பேசும் ஏக்க கண்டர்களா சொல்லிட்டு இருக்காரனோ அதான் இருக்கிறார். அப்ப இதுன்னா நம்மாழ்வார் சொல்ல மத்த பேர் அனுச்சாரம் அனுச்சாரம் பண்ணியிருக்கா. ஏன்னா இதுக்கு தலைவர் யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார் ஒரு வார்த்தை பாடினா வச்சுக்கேன், அந்த வார்த்தை பாடின உடனே ஏனைய ஆழ்வார்கள் ஓ ஆழ்வார் தலைவர் சொல்லிட்டார், ஆத்தியஸ்தன குலபதி சொல்லிட்டு போனோம். நம்முடைய குலத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது உடனே நம்மளாம் சொல்ற போனோம், சந்திரன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தோட உடனே கேட்கிற சிஷ்யெல்லாம் நம்ம பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தோட 3 தடவை சொல்லுவா. அதே போல நம்மாழ்வார் உச்சாரணம் பண்றார், மேனையாழ்வார்லாம் அனுச்சாரணம் பண்றான்னு தெரிவிக்கிறார். அப்ப உச்சாரம் அனுச்சாரண கிரமத்திலே தான் நம்முடைய ஆச்சரியமான ஆழ்வார்கள் தங்கள் தங்கள் பாஷையிலே பாடியிருக்கான்னு தெரிவிக்கிறார். அப்ப அவள் கருத்து ஒரே கருத்து தான். அதான் பேசிட்டே பேசும் ஏக்க கண்டார்கள். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். ஆக சர்வேஸ்வரன் உபகரித்தான். என்னது? குருவேவ பரம் பிரம்ம ஆச்சாரிய ஸ்வஸ்னி சாட்சாத் சுரபிரூப நசம்சயகா. சுரபிரூப சுரரூபி நசம்சயகா. இதில் நான் ஏன் எம்பெருமான் என்பதை கொண்டு வரப்படுறார். ஏன்னா இது வரைக்கும் எம்பெருமானார் எம்பெருமான் எம்பெருமான் நினைச்சிட்டுதான் அவளை போய் நீ பண்ணிருக்கியா அப்படின்னு சுவாமி ராமானுஜரை கேட்கும்படியானது இந்த பாத்திரம் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்க இவர் ஏன் எம்பெருமான்னு சொல்றார்? இவர் எம்பெருமானார் தானே. சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார். ஆனா எம்பெருமான் என்கிற நிலை பேசுறதுக்கு என்ன காரணம்? குருரேவ பரம் பிரம்மா, குருதாம் பரபிரம்மம், குருதாம் பிரம்மம், குருதாம் பரபிரம்ம. ரெண்டாவது ஆச்சாரியனே ஹரி, ஆச்சாரிய ஸ்வஸ்தி ரிஷிஸ், ஆச்சாரிய ஹரிஹி, ஆச்சாரியனே ஹரி. சந்தேகமே இல்லை. ஏன்னா நீ இதோ அந்த பகவானே நடந்து மனுஷனாக பிறக்கட்டும்னா ஆச்சாரனை பிறந்திருக்காரு. பகவானே இல்ல நான் பகவான் நினைச்சிட்டு வந்தா எனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன்னா பண்ணமாட்டேன்னா அர்ச்சாரூபியா இருக்கணும். அப்ப நானே வந்துட்டு வச்சு அத்தனை பேரும் பயந்துருவோம். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்டான தன்மை இருக்கணும், அதே நேரம் பகவானுக்கு உண்டான ஆச்சரியமான அந்த பண்புகள் பூர்ணமா இருக்கணும். அதைத்தான் குருரேவ பரபிரம்மா, அந்த குருவே பரபிரம்மம், அந்த ஆச்சாரனே ஹரி அப்படின்னு தெரிவிக்கிறது இல்லையா? அவரே மனுஷனாக வந்து பிறக்கணும் பிறந்தார். இதில் சந்தேகம் ஒரு துளியும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரியனே பரபிரம்ம. ஆக கூறத்தாழ்வான் சம்பந்தத்தை கொண்டு என்னை ததிய காற்றையில் நிறுத்தினை திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். கூறத்தாழ்வார் சம்பந்தம் என அடியார் கடியார் தானே அப்படின்னா ராமானுஜர், ராமானுஜருடைய திருவடியை பத்தினவர் கூறத்தாழ்வார். அந்த கூறத்தாழ்வார் திருவடியில கொண்டு போய் திருவரங்கத்தவன் சேர்த்தாரணும். அப்ப என்ன அது? ததிய காஷ்டைனா, ததியன்னா அன்பர்கள் அப்படின்னா பக்தர்கள், காஷ்டைனா சீமா பூமி, அதுல கடைசி நிலை. அந்த கடைசி நிலையை கொண்டு போய் என்னை நிறுத்தி நீர் சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார். யாரு? திருவரங்கத்தவன். அப்ப ததிய சேஷத்துனா என்னது? அடியார் 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 தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியவங்க நிறுத்தின அடியார். அதுக்கு சீமாபுனி எல்லையில கொண்டு போய் நிறுத்தினா அப்படின்னா அந்த அளவுக்கு போயிட்டாரோ. இந்த கடைசி அடியவனா இருக்க கொண்டு போய் நிறுத்தினேன். இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்லுறேன்னா ஏதோ கேட்க போறார். நம்ம சரி சுவாமி நல்லா சொல்லிட்டு இருக்காரு, இது என்ன சுவாமி சந்தேகம். சில பேர்லாம் ஓகோன்னு ஒருத்தர் கொண்டாடுவா, கொண்டாடு பரவாயில்லையே நல்லா கொண்டாடுறாளே, இவர் கொண்டாட மாட்டோம்னு நினைச்சேன், நல்லா கொண்டாடிட்டு இருக்காருன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த மாதிரி என்ன வச்சுட்டுறேன், அன்னைக்கு ஏன் பண்ணல? அப்பதான் வந்து அதே போல இத்தனை தூரம் எனக்கு இந்த மாதிரி மாத்தினீரே பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்தி, பாகவத சம்பந்தத்தை ஏற்படுத்தி, ததிய காஷ்டை, ததிய காஷ்டனா அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியவங்கன்னு அது வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்தேன். கடைசி வரைக்கும் அந்த நிலையிலேயே பேர் நிற்க வச்சிருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னா, ஓ நான் தான் அடியார் அடியார் என்ன சாத்விக அகங்காரத்தோடு பரிபூர்ணமா நினைந்திருக்கேன். இவ்வளவு தூரம் நடந்தது, இன்னைக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்தது. அப்ப ஈஸ்வர அபிமானியாக என்னை அந்த காட்டையிலிருந்து விடுவித்து முதல்ல என்ன தேகாத்மா அபிமானியா இருந்தேன். அதுக்கப்புறம் தேகம் நித்திரித்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது சரீரம், இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஆத்மா சுதந்திரம் இல்ல பரதந்திரம் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி நானே ஈஸ்வரன் தன்மை மாறி அது வந்துட்டேன். அங்கிருந்து விடுவித்து எங்க குணந்தேல் ரங்கநாதனுக்கு நீ அடிமை அது ஒரு குணம் சேர்த்தேன். அந்த அடிமை குணம் சேர்த்ததுக்கு அப்புறம்
ஓ ரங்கநாதன் கதைனா என்ன பிரதம பர்வ நிட்டை, பிரதம பர்வ நிட்டையில் இருக்கப்படாதுன்றதுக்கு போதாதுன்றதுக்காக சரம பர்வ நிட்டையான புறத்தாழ்வானுக்கு ஆட்பணித்தினாய் இன்று. இது நடந்தது எப்ப? இன்று. ஆனா முன்னாடி என்ன நடந்திருக்கு? கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார் திருவாரூர் தம்பிரான். இன்னைக்கு கொண்டு சேர்த்துட்டேன். என்னோட அஜ்ஞானத்தையும் அந்த காலத்தையும் தொலைத்தாய், எங்கெங்கோ சுத்தின்றதை என்ன கொண்டு வந்து சேர்த்தா இங்க. அது மட்டும் இல்ல, நான் ஈஸ்வரோகம் அப்படின்னு நானே 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 அலைஞ்சிருக்கு, அதையும் திருத்தினாய். திருத்தி இந்த ரங்கநாதன் திருவிழை கொண்டு போய் சேர்ப்பித்தார். சேர்ப்பித்ததுக்கு அப்புறம் ஓ ரங்கநாதன் திருவிழை சேர்ப்பித்தாச்சு, எனக்கு கவலை இல்லைன்னு பேசாம இருந்தியா? இல்லையே. அல்ல, பாகவத சேஷத்துவ பரியந்த பௌர்ணத புறத்தாழ்வார் திருவிழை கொண்டு புறத்தாழ்வார் ஆட்படுத்தினாய். இதான் எல்லை நிலம். கடைசி நிலைக்கு கொண்டு சேர்த்தாய். இன்னைக்கு பண்ணிருக்க. முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அதாவது பூர்வ காலம் அப்படின்னா ராமானுஜ சம்பந்தத்திற்கு பூர்வ காலம். கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். ராமானுஜ சம்பந்தம் ஒவ்வொரு பாசனமும் ஒவ்வொரு ரத்தனம். இதுக்கு முன்னாடி பாசனம் ஆச்சரியமான பாசனம். ஒவ்வொரு பாசனமும் ஒவ்வொரு ரத்தனம். இப்ப ராமானுஜ சம்பந்தத்துக்கு பூர்வ காலம் அப்படின்னா ராமானுஜ சம்பந்தமே இல்லாத காலம் ஒண்ணு. இப்ப 3 காலம் சொல்ல போறார். ராமானுஜ சம்பந்தமே இல்லாத காலம். அப்ப ராமானுஜ சம்பந்தம் சொல்ல பாருங்க. ராமானுஜ சம்பந்தம் பெற்று குரத்தாழ்வா சம்பந்தம் பெறுவதற்கு இடைப்பட்ட காலம். இன்னும் குரத்தாழ்வா சம்பந்தம் பெறல. ராமானுஜ சம்பந்தமே இல்லாத காலம் ஒரு காலம், ராமானுஜ சம்பந்தம் பெற்ற காலம் ஒரு காலம். ராமானுஜ சம்பந்தம் பெற்று கூரத்தாழ்வார் சம்பந்தம் பெறத போனோம். அந்த கூரத்தாழ்வார் சம்பந்தம் பெறுவதற்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலம். அந்த இடைப்பட்ட காலம் என்னது? அதுக்கு கூரத்தாழ்வார் சம்பந்தம் பெற்ற காலம் அப்படின்னு 3வது இருக்கணும். சம்பந்தம் பெறுவதற்கு முன்னாடி காலம், சம்பந்தம் பெற்ற பிறகு காலம், ராமானுஜ சம்பந்தத்துக்கு முன்னாடி காலம், ராமானுஜ சம்பந்தம் பெற்ற காலம் இருக்கணும். இது 3 காலம் எடுத்துக்காரனோ அதான் இங்க தெரியும். ஆக 3ஆக பிரித்தால் இந்த பாசுரத்தை ரொம்ப நாள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கூரத்தாழ்வா சம்பந்தத்துக்கு முன்னாடி நடந்து என்ன? ரங்கநாதனுடைய சம்பந்தம், பகவத் சம்பந்தம். கூரத்தாழ்வாவுடைய சம்பந்தம், ராமானுஜ சம்பந்தம் இருக்கவே தான் பகவத் சம்பந்தம். கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்கணும். இல்ல சுவாமி, பகவத் சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் ராமானுஜ சம்பந்தம் கிடையாது. நமக்கு இத்தனை தூரம் நம்ம காலட்சேபம் கேட்கறோம்னா அந்த பகவானுடைய அந்த ராமானுஜ திருவடி சம்பந்தம் இருக்கிறவே தான் நம்ம கேட்கிறோம். சரி, இது திருவரங்க தமிழ்நாடு உண்டு. இந்த சம்பந்தம் முதல்ல ராமானுஜ சம்பந்தம் உண்டா? நாளைக்கு தான் பார்க்க போறோம். அது என்னமா சுவாமி, பகவத் சம்பந்தம் முதல்லையா ராமானுஜ சம்பந்தம் முதல்லையா? ராமானுஜ சம்பந்தம். அது என்னமா சுவாமி சொல்லலாம்? சாஸ்திரம் சொல்லியிருக்கா? அப்ப பின்னாடி பார்க்கணும். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப முதல்ல ராமானுஜ சம்பந்தம், அந்த ராமானுஜ சம்பந்தத்தாலே ரங்கநாதனுடைய சம்பந்தம். அந்த ராமானுஜ சம்பந்தத்துக்கு முன்னாடி நடந்தது, முன்னாடி விஷயாந்தர சம்பந்தம். நமது விஷயம் என்ன? எங்கெங்கோ சுற்றிட்டு இருந்த கண்டு கேட்டு உட்டு மூந்து உண்டு உள்ளம் தெரிவறி அறிவில்லா சிற்றம் என்று எங்கெங்கோ சுற்றிட்டு இருந்தவனோ அதான் விஷயாந்தர சம்பந்தம். ஆக முதல்ல விஷயாந்தர சம்பந்தம், அடுத்து பின்னாடி ராமானுஜ சம்பந்தம், அடுத்து பகவத் சம்பந்தம், அடுத்து புறத்தாழ சம்பந்தம். அஷ்டமே இந்த 4 அப்படியே ஞாபகம் வச்சுருப்போம். சம்பந்தம் முதல்ல, சம்பந்தம் கூட இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? என்னென்னையோ பார்த்துட்டு இருக்கேன் லோகத்துல, எத்தனை உண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சம்பந்தம் நல்லா இருக்கு, அந்த சம்பந்தம் நல்லா இருக்கு. அதான் விஷயாந்திர சம்பந்தம்னு பேரு. அந்த விஷயாந்திர சம்பந்தம் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் ராமானுஜர் அனுகிரகித்தார், ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டது. ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்ட அவர் தன்னுடைய சம்பந்தத்தோடு நிறுத்த மாட்டார். நேரா கொண்டு போய் என்ன பண்ணார்? அந்த பெரிய பெருமாள் திருவிழா கொண்டு போய் சமர்ப்பிச்சிருவார். அங்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தினார். சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஆட்சி சுவாமி பகவத் சம்பந்தம் பெருத்து இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு எடுத்து வரணும். இல்ல ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமோ? இவர் சம்பந்தம் தான் இருக்குன்னா இவர் சமாஷணம் பண்ணல. திருவரங்கத்தவதனாருக்கு பஞ்சம்ஸ்காரம் பண்ணது கூரத்தாழ்வார், இவர் இல்ல, சுவாமி ராமானுஜர் இல்ல. அதனால கூரத்தாழ்வார் சம்பந்தம். ஆக அதன் பிறகுதான் பாகவத சம்பந்தம். ஆக இத்தனை வருஷனை அவங்க திருவரங்கத்தவதனால் நடந்திருக்கு. விஷயாந்தர சம்பந்தம், ராமானுஜ சம்பந்தம், ரங்கநாத சம்பந்தம், கூரத்தாழ்வார் சம்பந்தம், கடைசியில பாகவத சம்பந்தம். இந்த வருஷம் திருவாரூர் நடந்ததுனோ இப்ப பூர்வ காலத்தில் தேவையில்லாத வியக்தமாக அப்பிராப்த விஷயத்தில் என்னை என்ன
ரமணனாய் பண்ணி வைத்தேன். எట్లా பாருங்க, இத்தனை நீர் பண்ணிடணும். என்ன பண்ணீர்? நான் எங்கேயோ இருந்தேன், அதை கொண்டு வந்து முதல்ல தேவரையுடைய திருவடியில சேர்த்துட்டேன். தேவரையுடைய திருவடியில சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்க இருந்த விஷயாந்திர சம்பந்தத்தில் இருந்தேன். அந்த விஷயாந்திர சம்பந்தத்திலிருந்து தேவருடைய திருவிழியை சேர்த்துட்டேன். தேவருடைய திருவிழியை சேர்த்ததுக்கு அப்புறம் ரங்கநாதன் திருவிழியை சேர்த்தீர். ரங்கநாதன் திருவிழியை சேர்த்ததுக்கு அப்புறம் பகவத் சம்பந்தத்தோடு நிறுத்தப்படாது, ஆச்சாரிய சம்பந்தம் புறத்தாழ்வான் சம்பந்தம் சேர்த்தேன். அதோடு மட்டும் இல்லாம இல்ல பாகவத சம்பந்தம் வேணும், பாகவத சம்பந்தம் கொண்டு வந்து இது நன்னாதான் இருக்கு, இது நல்லா இருக்கு. ஆனா இந்த சம்பந்தத்துக்கு முன்னாடி பூர்வ காலம் இருக்கணும். அந்த பூர்வ காலத்தை அப்பிராப்த விஷயத்துல என்ன பிரவணாக்கி பண்ணி வைத்து அங்கனா அப்பிராப்த விஷயமா இருந்தவனும் விஷயாந்தரம் ஈடுபட்டணும். அங்கேயே அப்படி பண்ணீர். அதை நீர் பண்ணி சுவாமி, நீர் தான் அங்க போனீர். ராமானுஜர் அங்க அனுப்பிச்சார், அவரு உனக்கு கொண்டாருன்னா அங்கேயும் அவர் தான் பண்ணியிருக்கார், இங்கேயும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இதுக்குதான் நம்ம சமாதானம் பார்க்கணும். அப்ப நான் தப்பா போறதுக்கு காரணம் ராமானுஜரா? சொல்லக்கூடாதா சுவாமி? நான் நல்லதுக்கு வந்ததுக்காக ராமானுஜர், தப்பா போறதுக்கு காரணம் நான் சரி தப்பா இருந்தேன், இங்க கொண்டு வந்து தெரியணும். அது எதனால வந்து தேவரையுடைய அனுகிரகத்தால வந்தது. அப்ப இன்னைக்கு அந்த தேவரையுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டேன். முன்னாடி ஏன் பண்ணல? முன்னாடி ஏன் பண்ணல? இது காரணம் இருக்கணும். முன்னாடி ஏன் பண்ணல? இல்ல நீங்க ஏதாவது பண்ணிருப்பேன், ஆனா இப்ப நீங்க ஏதாவது பண்ணிருப்பேன், அந்த பண்ணினபடியா பண்ணினா இல்லையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே. எதாவது பண்ணா பரவாயில்ல, எத்தையும் பண்ணல. இல்ல இந்த ராமானுஜருக்கு இன்னைக்குதான் புதுசா கருணையே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சுவாமி, என்னைக்கும் அவருடைய கருணை ஒரு நாளும் குறையவே கிடையாது. அப்ப கருணைக்கும் குறைவில்லை, நான் பண்ணிதான் இங்க வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப ஏன் அங்க அந்த மாதிரி வச்ச தான் கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானம் இருக்கா சுவாமி? ரெண்டு காலட்சமாவும் போக்கி புறத்திட்டது என் பொருளாம் முன்பு ஆழ்வார் திருநாள் சுவாமி ராமகிருஷ்ணா சுவாமி ரொம்ப நல்லா தெரிவிக்கா பாருங்க. அதாவது புறத்திட்டது, இதை தூக்கி இல்படி போட்டா இட்டது அந்த மாதிரி அதனால போட்டு வச்சிருந்தாரு. என்னன்னா திருவரங்கத்துக்கு ஒண்ணுமே நமக்கு ஏதாவது ஒரு வஸ்து இருக்கு, ஆத்துக்கு ஏதாவது ஒரு வஸ்து வச்சுக்கேன், அந்த வஸ்து கட்டு போய் எடுத்து வச்சுக்கோம். ஏதோ புதுசா ஒரு பொருள் வாங்கியிருப்போம், அந்த பொருள் கட்டு போய் எடுத்து கொட்டு போய் இது யார் வச்சிருக்கா அப்படி தூக்கி போடுவோம் மோனும். அந்த மாதிரி திருவரங்கத்தவதனான ஒரு வஸ்து, அந்த வஸ்து என்ன பண்ணானா அப்படி தூக்கி போட்டாராம். எங்க விஷயாந்திர தூக்கி போடாம தூக்கி போட்டுட்டார். ராமானுஜருக்கு எவ்வளவு தூரம் அச்சித்த பாரதந்திர இருந்து காட்டுறார். அவர் போட்ட இடத்துல அப்படியே இருந்த போட்ட இடத்துல அப்படியே இருந்தா அவர் என்ன தூக்கி விஷயாந்திரத்தை போட்டார். அந்த இருந்த அப்படின்னா புறத்திட்டது, போக்கி புறத்திட்டது ஆக்கி அடிமை நிலைத்தனை என்னை என்று அவனே போக்கி புறத்திட்டது என் பொருளாம். அதான் போக்கி புறத்திட்டது. புறத்திட்டதுன்னா அப்படியே தூக்கி போறான். ஒரு தேவையில்லாத விஷயத்த பார்த்து அப்படி தூக்கி போடுற மோனும் புரியத்துக்காக ஒரு திட்டான்னு சொல்ற. விஸ்வாமித்திரர் ராஜசபைக்குள்ள வரார். உள்ள ஒரு இடையச்சு அப்பதான் அந்த ராஜசபை கூட்டி வசிஷ்டாச்சாரெல்லாம் பேசிட்டு இருக்கார். பேசிட்டு இருக்காச்சு என்ன பேசிட்டு பட்டாபிஷேகம் பண்ணணும், பட்டாபிஷேகம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கச்சு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஒரு ரிஷி உள்ள ஒரு நினைச்சார், ஆனந்தம் தசரத சக்கரவர்த்திக்கு ஆனந்தமானபடியாலே அந்த ஆனந்தத்துல உங்களுக்கு என்ன வேணுமா கேளு, நல்ல விஷயம் பேசும்போது தேவடி எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எது வேணா கொடுக்குறேன்னார். அவர் என்ன கேட்டார், அவர் வந்து யாக சம்ரட்சணம் பண்ணணும், அவர் யாகம் பண்ணணும். அந்த யாகம் பண்றச்சே ஏதோ ராட்சசாலம் வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்குறார். அந்த சிரமம் இல்லாம ராமன் தான் ரட்சித்து கொடுக்கணும் என்பதற்காக ராவண அழிச்சின்னு போறதுக்காக வந்திருக்கார். கேட்ட உடனே மாட்டேன்ட்டார். முதல்ல அது என்னமா ராவணன் நான் கொடுக்கறது, நீ வேற ஏதாவது கல்மை. இல்ல நீ தானே சொன்ன எது வேணா கேள்வி சொன்னேன், ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன் சுவாமி, இப்ப வேற ஏதாவது கேட்டுக்கணும்னா வேற கேட்கற மாதிரி இது கொடுத்தா முடியலன்னா கிளம்பி போயிட்டு இருக்கேன். அப்ப வசிஷ்டாச்சாரி என்ன பண்றாருன்னா, தசரதா ஏன்னா வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரம் ஆகவே ஆகாது, எதையும் போன போல. ஆனா இப்ப வசிஷ்டாச்சாரிய சப்போர்ட் பண்றாரு. தசரதா உன்னுடைய குழந்தைகளோட நல்லதுக்காக தான் விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு, நீ கொடுத்து அனுப்புன. வசிஷ்டர் சொன்ன உடனே அடுத்த வார்த்தை எதுவுமே பேசல, உடனே அனுப்பிச்சிட்டார். அனுப்பறிச்சு எப்படி அனுப்பாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கார். எப்படி அனுப்புறாருன்னா, நம்ம
நிறைய பழங்கள்லாம் வச்சு யாருக்கும் ஒருத்தர் கொடுக்கணும் வச்சுங்க, இதை வேலை செஞ்சிருக்கா அவளுக்கு சம்பாவனை கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பா, இது தட்டுல வச்சு கொடுத்துட்டு வரணும், எடுத்துன்னு போவோம். அதெல்லாம் எனக்கு அச்சித்தது. அச்சித்தான வந்த பழங்களோ அதுக்குண்டான சம்பாவனையோ அதை வச்சு அவளுக்கு கொடுக்குறாளோ, அது ஏன் என்ன கொடுக்குறேன்னு கேட்குமா? கேட்கவே கேட்காது. அவள்கிட்ட போயிட்டு நான் இங்க இருக்க மாட்டேன்னு தெரியுமா, நான் எங்க எஜமான்ட்ட போறேன்னு சொல்லுமானா? சொல்லவே சொல்லாது. அச்சித்தை எப்படி கொடுத்தாலோ அதே போல கொடுப்பாலோ அதே போல இப்ப தாம்பூல தட்டுல ராமலட்சுமணனை வச்சு கொடுக்குறா போல கொடுத்துட்டான் தசரத சக்கரத்தை. அப்படியே வால்மீகி ராமன் எழுதியிருக்கு. ஏன்னா அந்த ரிஷியுடைய அந்த வாக்குக்காக, ரிஷியுடைய கடாட்சத்துக்காக ராமலட்சுமண தாம்பூல தட்டுல வச்சு கொடுக்குறவங்க என்ன அது ஒரு வஸ்துவா நினைக்கிற. போக்கி புறத்திட்டது என் பொருளா, புறத்திட்டது அது மாதிரி கொடுத்தாரணும். அதே போல இன்னைக்கு அன்னைக்கு ராமானுஜர் என்னன்னு பண்ணார், ஒரு வஸ்துவா நினைக்கிற மாதிரி தூக்கி அங்க போட்டார். விஷயாந்தரம்ல தூக்கி போட்டாரோ அதே போல என்னையும் பண்ணார் ராமானுஜர். ஏன் இப்படி கேட்கறதுதான் முக்கியம். இப்ப கேட்கிறாரு, அன்னைக்கு அப்படி வச்சு இன்னைக்கு நீ இந்த மாதிரி வச்சிருக்கேன், என்ன காரணம்? அன்னைக்கு அன்னைக்கு வச்சிருக்கேன், இன்னைக்கு என்ன காரணம்? நான் எனக்கு என்று ஏதாவது வச்சுட்டு தான் வச்சிருந்தேன்னா அது இல்லையே. இல்ல அன்னைக்கு நான் இந்த மாதிரி மோசமா இருந்தேன், இன்னைக்கு நல்லவனா தெரிஞ்சினேன், தெரிஞ்சதுக்கு நிறைய புண்ணியகாரங்கள் பண்ணியிருக்கேன், அதனால இன்னைக்கு சேர்த்துட்டேன்னா அன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். அதுல மாற்றமே இல்லை. அதனால் உரத்திட்டேன் என்று சொல்லலாம் அப்படின்னா தூக்கி போட்டாச்சுன்னா அப்ப நான் எனக்கென்று எதுவுமே வச்சுக்கல. எப்படி இருந்த கல்லு போல கட்டவன் அச்சித்தத் பாரதந்திரன்னு தெரிவிக்கிறார். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அச்சித்தத் பாரதந்திர கல்லு போல கட்டு வைத்த இடத்துல அப்படியே இருக்கிறது. அப்படின்னா அந்த அச்சித்தத் பாரதம் இருந்த அப்ப உரத்திட்டத்தின சிரமம், அந்த சிரமம் தேவரையுடைய வாஸ்தவம் தான். ஆனா அந்த அப்ராபிஷேகத்துக்கு பிரமனாக பண்ணினது என் பொருளா, புறத்திட்டது என் பொருளா, என்ன பிரயோஜனம்? இதுக்கு மூலம் ஏது? என்னை கொண்டுவே அங்க தள்ளினே வரணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னை கொண்டுவே அங்க தள்ளி வரணும், இதுக்கு மூலம் ஏது? நாமெல்லாம் கேட்கலாமா சுவாமி, என்ன இப்ப இந்த மாதிரி வச்சிருக்க, போன ஜென்மனா பண்ணிருக்கலாம், போகணும் அதுக்கு முந்தின ஜென்மா பண்ணிருக்கலாம்னா, நாமக்கு முதல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஞானம் இருக்கான்னு தெரியல. நிச்சயமா இது அடைய இருக்குல்ல முதல் நிலை. ரெண்டாவது, நாம திருவரங்க தமிழனால கிடையாது. ஆழ்வார் கேட்டுக்கார். ஆழ்வார் என்ன கேட்டுக்கன்னா, இன்றென்னை பொருளாக்கு தன்னை என்ன வைத்தான் அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் ஆழ்வார் கேட்டுக்கார். அப்ப நீதான் என்னை நினைப்பித்தான்னு சொன்னார் இல்லையா, உடனே கேள்வி வரும். அப்ப இதுக்கு மூல சுகுர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த மூல சுகுர்த்தம் என்னது காரணம்? இதுதான் ஈஸ்வரனுடைய சௌகார்த்தம். ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம் எதிர்ஷா சுகுர்த்தம் விஷ்ணோர் கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம்னு ஒரு 6 படிக்கட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம்னா தான் இவனுடைய நல்லதுக்கே காரணம். எந்த நல்லது நடந்தாலும் பகவான் தான் காரணம். முதல்ல அவரு இவன் நன்னா இருக்கட்டும் அவர் அனுகிரகம் பண்ணிடுறாரு. அப்ப எப்படி உருவாக்கப்படுத்துறாருன்னா, இந்த பாசுரத்துல ஈஸ்வரனை எம்பெருமானார் என்று சொன்னார் இல்லையா. அப்ப முதல் படி ஸ்தூலா அருந்ததி நியாயம்னு பேரு. ஸ்தூலா அருந்ததினா ஸ்தூலமா புரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் உண்மையா புரிஞ்சு கொள்ளணும், அதான் தெரிவிக்கிறார். ஸ்தூலமா புரிஞ்சுட்டு இன்னும் உண்மையா புரிஞ்சுக்கணுமானோ. ஸ்தூலா அருந்ததி ஞானம்னா பிரியத்துக்காசு கல்யாணம்னு அம்மி விதித்து அருந்ததி பாக்குறதுன்னு வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு இந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்கான்னு தெரியல. அம்மி விதித்து அருந்ததி பாக்குறதுன்னு. சரி சுவாமி, வெளியூர்ல கல்யாணம் இருந்தா சரி, அடையன்னு தெரியாது. நிறைய பேர் இதை கேட்கறா, அது முடியுமா, அங்க கல்யாணம் அருந்ததி பார்க்க முடியுமான்னு. இங்கேயே பாக்குறோமோ இல்லையான்னு தெரியல. இந்த பாரத தேசத்துக்குள்ளேயே அருந்ததி தெரியும். அது என்ன பண்ணுவா, அதுக்குதான் ஸ்தூலா அருந்ததி நியாயம்னு பேரு. ஒரு நட்சத்திரம் காமிப்பா, பெரிய நட்சத்திரத்தை காமிப்பா, அதான் அருந்ததியாங்க, அது அருந்ததி நட்சத்திரமான்னு கேட்பா. இல்ல அதுக்கு அடுத்தது பாருங்கணும், இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதுவான்னு கேட்பா. அதுவும் இல்ல அதுக்கு அடுத்தது பாருங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கேன், அதான் அருந்ததின்னு தெரியாது. அருந்ததியாக வாத்தியார் சுவாமி சொல்லுவாரு, அப்ப ஒன்ன காமிச்சு இன்னொன்னு காப்பாறணும், அதே ஸ்தூலா அருந்ததி ஞானம்னு பேரு, நியாயம்னு பேரு. அதே மாதிரி உண்மையா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஒரு திட்டம் சொல்றாரு. ஸ்ரீதேவி நாச்சார் யார்? ஸ்ரீதேவி நாச்சார் பகவானுடைய பிராட்டினர் நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோட்சி அனபாயினி. விட்டு பிரியாத தன்மை இருக்கணும்.
அந்த அனபாயினி விட்டு பிரியாத்தன்மை ஸ்ரீதேவிநாச்சர் யார்? அவளை பத்தி நாம என்ன சொல்லுவோம்? பத்மமாலாதராம் தேவீம் பத்மனீம் பத்மகந்தினியும் குஞ்சகந்தாம் சுப்ரசன்னாம் பிரசாதாபிமுகீம் பிரபாம் நமாமி சந்திரவதனாம் சந்திராம் சந்திர சகோதரின்னு என்னென்ன உண்டு அத்தனையும் சொல்லுவோம். அதெல்லாம் சீதை நாச்சியார்னு சொல்லுவோம். ஆனா அவன் தன்னை அப்படிலாம் சொல்லலை. என்னைக்கும் பகவானுக்கு நாச்சியா இருக்கும். நல்லா பாருங்க, பகவானுக்கும் பிராட்டிக்கும் உருவமும் உண்டு அருவமும் உண்டு. பகவானுக்கும் பிராட்டிக்கும் உருவமும் உண்டு அருவமும் உண்டு. ஆனா இந்த இடத்துல சங்கராச்சாரியர் தான் அருவம் மட்டும்தான் உண்டு, உருவம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இல்ல அவருடைய இது பிரகாரம், அத்வைத்தம் பிரகாரம் பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது, பிரம்மத்துக்கு விபூதி கிடையாது. விபூதினா சொத்து எதுவுமே கிடையாது. அப்ப என்ன சொல்ல? அருவம். அப்ப ரூபம் கிடையாதுன்னா அருவமா இருக்குன்னா அப்ப அருவம் மட்டும்தான் உண்டு, உருவம் இல்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆனா இந்த நாச்சிமார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சார் ஒரு சூஷ்மமான பொருள். அப்பனா அப்படியே சூஷ்மமா கண்ணுக்கு தெரியாம இருப்பாருன்னா, ஸ்தூலமா பாக்குறது நாச்சியார் ருக்மணி பிராட்டி, நப்பின்ன பிராட்டி, அதே போல இருக்கிற கமலவல்லி நாச்சியார், என்னென்ன நாச்சியார் சீதை ஸ்ரீரங்க நாச்சியார், அதெல்லாம் நம்ம ஸ்தூலமா பாக்குறோம், கண் கொண்டு பாக்குறோம். அந்த நாச்சியாருக்கு ஸ்தூலம் இருக்கு, சூஷ்மம் இருக்கு. ஸ்தூலமா பாக்குறது ருக்மணி பிராட்டி, அதே போல கமலவல்லி நாச்சியார், என்னென்ன உண்டு அத்தனையும் பாக்குறோம். ஆனா அந்த நாட்டுக்கு இதெல்லாம் ஸ்தூல ரூபம். ஆனா சூஷ்ம ரூபம் இருக்கு. இது பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்ய சனாதினின்னு இருக்கு. அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்ய சனாதினி. அகந்தா அகந்தா ஈஸ்வரனுக்கு அகந்தை அகந்தை இருக்கணும் அப்படின்னா அகந்தனா அகம்தா. அகம் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இல்லையா? நான் நினைக்கிறேன். இப்ப நான் நினைச்சா நான் யாரு? நான் இன்னார்னு சொல்லலாம். அவர் யார்? அவர் இன்னார்னு சொல்லலாம். அவெல்லாம் நான் நினைக்கிறேன். இப்ப பகவான் நானும் நினைப்பாரணும், நினைப்பார சுவாமி. அந்த நானும் நினைக்கிறதுதான் ஈஸ்வரன். சரி, அவர் ஈஸ்வரன். அந்த நானும் நினைக்கிறாரணும். அந்த நினைவு என்னது? நினைக்கிறது ஈஸ்வரன் சுவாமி. அந்த நினைவு என்னது? அந்த நினைவு தான் ஸ்ரீதேவி நாச்சியார். இது பாந்தராத்தன் சாஸ்திரம் சொல்றது. அகம்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்ய சனாதினி. அந்த நினைவுதான் ஸ்ரீதேவி நாச்சியார். சனியா ஸ்ரீதேவி நாச்சியார் எங்கேயும் போய் தடவை வேண்டாம். அதனாலதான் தீட்சதே லட்சுமி பத்னௌ அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நிலை. அதற்கு மேற்கொண்டு பராசர பட்டர் தெரிவிக்கிறார், சாஸ்திரம் பிராட்டியே, ஏ தேவியே, ஏ தாயே, உன்னை சாஸ்திரம் தனித்து சொல்லவே இல்லையே. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியும், சில பேருக்குடைய அபிப்பிராயம் என்னன்னா விராட்டி பிரதானம் இல்லை, பெருமாள் தான் பிரதானம். ஏன்னா பெருமாளை பற்றி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பெருமாளை பற்றி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடியாலே சில ஆத்திரெல்லாம் தர்மபத்திரியை காட்டலாம் அந்த பர்த்தாவுக்கு பிராதானியம் கொடுப்பா. பர்த்தா இன்னார் இன்னார் இன்னாரு இப்படி வைபவம், இப்போ வைபவம். சாமி அவருடைய தர்மபத்தி இதுவே சொல்லல, அவளுக்குள்ளேயே வைக்கணும். இவரை சொன்னது அவருக்கு சேர்த்து சொன்னா பரிதன. எதனால? அகம்தா பிரம்மணஸ்தஸ்ய சாதனஸ்ய சனாதினி அப்படின்னு சொன்னா இல்லையா? இத்தனைக்கும் இங்க இந்த லௌகீகத்துல பாரியா பர்த்தாவுடைய நினைவு, பாரியா பர்த்தாவுடைய நினைவு பாரியா, அந்த மாதிரிலாம் வந்து வழக்க பார்த்தா தெற்க பாக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பகவான் விஷயத்துல பகவானுடைய நினைவு அப்படின்னு நான் நினைக்கிறானோ அந்த நினைவு தான் ஸ்ரீதேவி நாச்சியார். நாச்சியான்னு எங்கிருந்து தேடியே போக வேண்டாம். தேடிய இதுதான் பராசரப்பட்டு தெரிவிக்கிறார். உன்னை ஸ்மிருதி கூட பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. ஏன்னா நீ அத்தியந்த பாவம், அந்தர்பாவம். அந்த பாவத்துல இருக்கிற அடைந்தபடியாலே, அந்த பாவத்தை அந்தர்பாவம் அடைந்தபடியாலே எம்பெருமான் ஒருத்தனை ரட்சிக்கணும்னு நினைச்சா அவன் உன்னுடைய சம்பந்தமே இல்லாம ரட்சிக்க முடியும். விராட்டி புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்வான் தெரிவிக்கிறோமோ. அப்ப இவருடைய புருஷகாரம் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம், இவ புருஷகாரம் அங்கேயே இருக்கு. அவர் ரட்சிக்கிறேன்னு ஆரம்பிச்சாச்சுல உடனே எஸ். அவனுடைய நினைவு தானே பிராட்டி. பகவானுடைய நினைவு என்னவோ அந்த இதுதான் பிரலோகத்தை தெரிவிக்கிறாரு. இவர் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான்னு இதுதான் இருக்கும். அப்ப ரட்சிக்கணும்னு நினைக்கிறாடியா, அந்த நினைவே யாரு? பிராட்டி தான். ரட்சிக்கணும்ன்ற நினைவே யார் நினைக்கிறா? பிராட்டியா இருக்கிற. அதன் பிறகு எப்ப மாத்த முடியும்?
இல்லைன்னா சுவாமி பகவான் ரட்சித்தார், பிராட்டி அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு இருக்குமானா கிடையாது. அது மாதிரி ஏன்னா அவருடைய நினைவு தானே பிராட்டி அப்படின்னு கிடையாது. ஆகா, எம்பெருமான நினைவே ஸ்ரீதேவி நாச்சியார். இது இதுக்கு சொன்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கத்த ஒரு திட்டாதான் சொன்னேன். அதே போல இங்க பார்க்கணும் பாருங்க. இங்க என்ன பார்க்கணும்னா, இங்க நாம் எல்லாத்தையும் நம்ம கடை சேர்த்தது ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம் தானே. முதல்ல பார்த்தோம்னோ நம்ம கரணகலேபரங்களா இல்லாத நேரத்துல நமக்கு சரீரத்தை கொடுப்பதற்கு முன்னாடி பகவான் ஸ்ரீமத் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. பகவான் நமக்கு நன்னா இருக்கணும் போது சௌகார்த்தம், அவர் நல்ல சுகமான ஒரு வார்த்தையை கொடுத்து நமக்கு மங்களாசாசனம் பண்றார். இதத்தான் மூல சுகுர்த்தம்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? மூல சுகுர்த்தம்னு பேரு. அந்த மூல சுகுர்த்தம் எது? அந்த மூல சுகுர்த்தம் யாரு? அந்த மூல சுகுர்த்தம் என்ன யாரு? அது என்னது? அது புரியத்துக்கா சொல்றேன். எம்பெருமானார் யார் சுவாமி? சிவனுக்கு காஷாய சோபி கமனீய சிகானி வேஷம் தண்டத்தியோத்பலகரம் விமலோபவீதம் உத்தியந்தியே சனிபம் உள்ளதத் பூர்தபுண்டம் ரூபம் தவாஸ்தி எதிரோத சூர்ணமாகிறேன் சொல்லியா. அப்படி இருக்கச்சே எல்லாம் அவருக்கு ஸ்தூல ஆகாரம். சுவாமிக்கு ஸ்தூல ஆகாரம். அவர் திரும்பி நன்னா சேவிக்கிறோம். பத்மவனத்தைகள் பைங்கலருந்தன் பல்லவமே விரலம்னு எல்லாமே நன்னா சேவிக்கிறோம். ஆனா அவருக்கு சூஷ்ம ஆகாரம் இருக்கணும். எது போல பிராட்டிக்கு ஸ்தூல ஆகாரம் இருக்கு. ஸ்தூலம்னா நம் கண் கொண்டு சேவிக்கும்படியான ஒரு ஆகாரம் ஸ்தூலம். நம் கண்ணாலே சேவிக்க முடியாத ஒரு ஆகாரம் சூஷ்மம்னு பேரு. சூஷ்மமா இருக்கு சொன்னேன், என்னால பார்க்க முடியல அப்படின்ற போனோம். அப்ப சூஷ்ம ஆகாரம் பிராட்டுக்கு உண்டு, ஸ்தூல ஆகாரம் பிராட்டுக்கு. அப்பனா உருவமும் உண்டு, அருவமும் உண்டு. பகவானுக்கு உண்டு, பிராட்டிக்கு உண்டு. அப்ப பிராட்டி அருவமா இருக்கா சூஷ்மமா இருக்கான்னு அர்த்தம்? பகவானுடைய நினைவு, அந்த நினைவே பிராட்டின்னு சொல்லும். அதே போல இப்ப அந்த பகவானே எல்லாரும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரானோ அப்படின்னு கடாட்சம் பண்றாரோ அந்த மூல சுகுர்த்தம். அந்த மூல சுகுர்த்தம் யாரு? இதெல்லாம் இதுல மூல சுகுர்த்தம் யாரு? இப்ப எம்பெருமானாருக்கு ஸ்தூல ஆகாரம் பார்த்தோம்னா பத்மகனத்தைகள் கைங்கலர் வந்தன் பல்லவமே ஸ்தூலம். அவர் சூஷ்ம ஆகாரம் சுவாமி. நம் கண்ணால பார்க்க முடியாத ஆகாரம்னா அந்த எம்பெருமானின் மூல சுகுர்த்தம், அந்த சௌகார்த்தம் இருக்கே, அந்த சௌகார்த்தம் தான் ராமானுஜன். இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப புரியத்துக்காக என்ன சொல்றேன், ராமானுஜ சம்பந்தத்தாலே ராமானுஜனுக்கு முற்பட்டவர்களுக்கு வாழ்ச்சி சொல்றோம். சுவாமி அவர் அவதாரமே பண்ணலையே சுவாமி, எப்படி வாழ்ச்சி கிடைக்கும்? இல்ல இல்ல அவர் விக்கிரகத்தை இருந்தது, அவர் விக்கிரகத்தை வைத்து கொண்டு ஏன்னா நாதமணிக்கு விக்கிரகத்தை கொடுத்துக்காரணும், மதுரகவியாழ்வ அந்த விக்கிரகத்தை பண்ணாரணும். அந்த விக்கிரகத்தை அவ பூஜித்தபடியாலே அவருடைய கட்டாட்சம் வந்து இவருக்கு இதெல்லாம் வாட்சின்னு சொன்னோம், பார்த்தோம். ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா, பகவான் சௌகார்த்தம் எல்லாரும் நன்னா இருக்குன்னு நினைக்கிறார். அந்த நினைவு தான் ராமானுஜன், அந்த நினைவு தான் நானே. அப்ப இப்படி உருவகப்படுத்தினா கஷ்டமே வராது. அந்த நினைவு இது போல பிராட்டி நினைவு. பிராட்டி என்னமா சொன்னோம், பகவான் நான் 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 சொல்லிட்டு இருக்கணும். அந்த நான் என்கிற தன்மையே, நான் என்கிற நினைவே பிராட்டின்னு பார்த்தோம். அதே போல இங்க நான் கிடையாது. நான் இவரும் பிரம்மத்துக்கு சமமா போயிடும், பத்தினியா போயிடும், பத்தினி தான் இருந்தாலும் இங்க சொன்னது இங்க சூஷ்ம ஆகாரம் என்னன்னா பகவான் எல்லாரும் நன்னா இருக்கும் சௌகார்த்தம் சௌகார்த்தம்னு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்றாரணும். அந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கு அது சுகுர்த்தம்னு பேரு. அந்த சுகுர்த்தத்துக்கு சூஷ்ம ஆகாரம் இதுன்னா எம்பெருமானார். சூஷ்ம ஆகாரம் எம்பெருமானார். அப்ப இப்படி உருவப்படுத்துறார். அப்ப உருவப்படுத்தா கஷ்டமே வராது. இப்ப கேள்விக்கு இடமே கிடையாது. என்ன இடம் கிடையாதுன்னா ஒண்ணுமில்லை சுவாமி. அப்படி இப்ப புறத்தாழ்வாருடைய சம்பந்தத்துக்கு முன்னாடி ராமானுஜ சம்பந்தம், ரங்கநாதன் சம்பந்தத்துக்கு முன்னாடி ராமானுஜ சம்பந்தம் வச்சுக்கேன், கொஞ்சம் இடிக்கும். ஆனா அப்படிதான் சொல்லியிருக்கோம். அது என்னமா சுவாமி நீங்க சொல்லலாம், அதனால தான் நான் நாளைக்கு சொல்றேன்னா இன்னைக்கு சொல்லிட்டேன். ரங்கநாதனுடைய சம்பந்தத்துக்கு அப்புறம் தானே சுவாமி ராமானுஜ சம்பந்தம். இப்ப ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்திருக்கார், அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வரார்,
அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்காரு. ஆனா அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே திருவரங்கத்துல அங்க இருந்திருக்காரணும். அப்ப ராமானுஜ சம்பந்தம் இல்லையே. என்னமா அவருக்கு ராமானுஜ சம்பந்தத்தால் தான் ரங்கநாதன் சம்பந்தம், அதுக்கடுத்து ராமானுஜ சம்பந்தத்தால் தான் கூரத்தாழ்வார் சம்பந்தம், அதே ராமானுஜ சம்பந்தத்தால் தான் பாகவதார் சம்பந்தம் சொல்றேன். மத்த ரெண்டும் புரியுது. கூரத்தாழ்வார் சம்பந்தமும் பாகவதார் சம்பந்தமும் திருவரங்கத்தமதனாருக்கு ராமானுஜ சம்பந்தத்தால ஒத்துக்கிறோம். ஏன்னா இவர் அங்க போனதுக்கு தான் கூரத்தாழ்வார் சம்பந்தம் ஏற்பட்டது, பாகவதார் சம்பந்தம் ஏற்பட்டது. ஆனா இவர் வருவதற்கு முன்னாடியே நம்பெருமாள் அந்த ரங்கநாதனுடைய சம்பந்தம் இவருக்கு இருக்கன்னா இல்லே. அது எங்க இருக்கு? இவர் சம்பந்தத்தான் சம்பந்தம் ஏற்பட்டது. அது எங்க இருக்கு? அதுதான் ஈஸ்வரன் சௌகார்த்தம் பண்றானோ, முதல் மேல நமக்கு ஆசீர்வாதம் பண்றானோ, அந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கு அந்த நிலை அதுவே இது. அந்த ஈஸ்வரன் சௌகார்த்தம் சுகுர்த்தம் இருக்கணும். அந்த சுகுர்த்தம் தான் சுவாமி ராமானுஜர். அப்ப அந்த ராமானுஜர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, இப்ப நமக்கு என்ன கிடைச்சது, அவருக்கு ரங்கநாதனுடைய சம்பந்தம் கிடைச்சது. இப்ப நமக்கு சுவாமி நமக்கு அதேதான். உடனே நம்ம ஒரு கொடி பிடிக்கலாம் சுவாமி. என்ன கொடி சுவாமி? திருவரங்கத்தை அவன் கொடி பிடிக்கிறாருன்னு. ஓ என்ன இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி வச்சிருக்க, அன்னைக்கு நன்னா பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்காருமோ. நானும் அதே மாதிரி பண்ணலாமா? இப்ப நான் காலட்சேபம் கேட்டு இருக்கேன், அடியை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டு இருக்கேன்னா ராமானுஜ சம்பந்தம் நமக்கு உண்டு. அப்ப முதல்ல அவருடைய சம்பந்தத்தை தான் கேட்டு இருக்கோம். சரி சுவாமி இந்த சம்பந்தம் அன்னைக்கே இருக்கணும், அப்ப அன்னைக்கே எனக்கு பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? சமாதானம் பார்க்க போறோம். ஆனா நாம கேட்க முடியும்னா கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னு பின்னாடி சொல்றேன். ஆகா இது இந்த தெரிஞ்சுட்டு கிடையாது. அப்ப இந்த கிழமை ராமானுஜன் தனியா வச்சுன்னுதான், என்ன ராமன் தனியா வச்சுன்னுதான் இவர் திருவிடியை பிடித்துக் கொண்டு நடக்குமா நடக்காதான்னு பார்ப்பதெல்லாம் பின்னாடி. ராமானுஜ திருவிடிய பத்திர சுவாமி அவர் வந்ததுக்கு பத்தினபடியால என்ன ஆயிடுத்து, மேற்கொண்டு நமக்கு என்ன நடக்குது அது பின்னாடி. அப்ப ஈஸ்வர சௌகார்த்தமே ராமானுஜன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் எப்படி நடப்பாரோ அதே போலதான் இவர் நடப்பார். பகவானுடைய சௌகார்த்தம், அந்த சௌகார்த்தமே ராமானுஜன். அப்பனா மூல சுகுர்த்து, மூலமா இருக்கிற சுகுர்த்தம் அதிருஷ்டம்னு சொல்றோம். திருஷ்டம் அது கண்ணால பார்க்க முடியாது. அது அப்ப தனியாக பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்பனா என்ன பிரிச்சு தவிர பகவானுடைய மூல சுகுர்த்தம் எதுவோ அந்த மூல சுகுர்த்தம் தான் சுவாமி ராமானுஜர். சரி வந்துருச்சு. அப்ப அது பிரிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய. அப்ப சூஷ்மத்துல பார்த்தா ஈஸ்வரன், சூஷ்மம்னா ஸ்தூலம் இல்ல, ஸ்தூலம்னா ராமானுஜருடைய திருமேனி சிவபெரும்புத்து. சூஷ்மம்னா கண்ணால பார்க்க முடியாது, பார்க்க முடியாத. அப்ப என்ன தெரியுது, பகவானுடைய மூல சுகுர்த்தம் இருக்கணும், அந்த மூல சுகுர்த்தமே ராமானுஜர். அப்ப மூல சுகுர்த்தம் என்ன? எல்லாரும் நன்னா இருக்கணும். ஈஸ்வர சௌகார்த்தம் முதல் பகவான் பண்ணக்கூடிய அந்த சௌகார்த்தத்துக்கு உண்டான அந்த சுகுர்த்தமே என்ன? ராமானுஜன். அப்ப ஸ்தூலத்துல பார்த்தா நம்ம ராமானுஜன் போய் சேவிக்கிறோம். அவர் திருமேனி என்ன, அவருடைய திருக்கைகள் என்ன, அஞ்சலித்த தடக்கை என்ன, திருமுக மண்டலம் என்ன, அதே போல அந்த திருமண் காப்பு என்ன, திருமார்பு என்ன, திருமுதுகு என்ன, அது என்னென்ன உண்டு அத்தனையும் சேவிக்கிறோம் அந்த இது. ஆனா அவர் யாரு? சோமாச்சாண்டான். அவருக்கு அவதாரம் பண்ணார், திருவள்ளிக்கு என்ன புத்திரகாமேட்சியாக பண்ணதான் தெரியுது. ஆக அப்படி பகவானைத்தான் நம்ம எதிரே நீர் நின்றா அவனை போலதான் நீ நடந்து கொண்டு போறாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன எடுத்துன்னா ஒண்ணுமில்லை. இப்ப கிட்டத்தட்ட பகவான் அந்த சுகுர்த்த மூல சுகுர்த்தே பகவான் சொல்லிட்டு போகணும். சொன்ன உண்மை இப்ப திருவரங்கத்தை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப பகவானுக்கு கிட்டக்க நீர் வந்துட்டு இருக்கணும். அப்ப பகவானைத்தான் நீ நீர்னு சொன்னிடணும், அதே போல நீர் வந்துட்டு இருக்கணும். அப்ப அவரை போலதான் நீர் நடந்துக்க போறீர்கள், அவரை போலதான் நீர் நடந்து போறீர்கள். ஏன்னா அவரும் தள்ளினாரணும், பகவான் தானே என்ன சம்சாரத்தை தள்ளினா. அதே போல நீர் கிட்டத்தட்ட பகவான் கிட்டக்க வந்துட்டு இருக்கணும். அப்ப வந்தபடியாலே அவ பகவானுக்கு உண்டான குணங்கள் உனக்கு வரணுமோனோ வந்துடுத்து. என்ன பண்ணி என்ன பண்ணது அந்த தள்ளிட்டு விஷயாந்தரத்துல கொண்டு போய் தள்ளினதுன்னா இப்ப இதெல்லாம் சேர்த்துக்கணும். என்ன கொண்டு போய் அவன் தள்ளிட்டு இப்ப ராமானுஜர் ஒரு வார்த்தை கேட்கிறார். திருவரங்க தமுதர் எல்லாமே கற்பனை. திருவரங்க தமுதரான பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இது வார்த்தை சொன்னா, இத்தனை நாள் வரையே உமக்கு அதிகாரமே இல்லையே திருவரங்க தமுதனாரே. நீ என்ன கேட்டி, நீ ஈஸ்வர சுகுர்த்தம் நானும் சொல்றேன். அப்படி இருக்க செய்து அந்த சுகுர்த்தமே நானபடியால ஈஸ்வரனுக்கு உண்டான தன்மை
உமக்கு வந்துட்டுன்னு சொன்னீர். சரி, நீ உண்மை இருக்கிற வரை இருக்கட்டும், எனக்கு வந்திருக்கட்டும். ஆனாலும் இத்தனை நாள் நீ அந்த மாதிரி இல்லையே. இத்தனை நாள் அங்க இருக்கிறச்சே இங்க கொண்டு வருவதற்குண்டான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கணுமானோ அந்த அதிகாரம் இல்லையே. உம்மிடத்தில் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அத்வேஷமோ எதுவுமே இல்லையே. ஏன்னா அந்த மாதிரி உங்ககிட்ட இல்லாதபடியால தள்ளி வச்சோம். அதனால விஷயாந்திரத்தில் ஆசையோடு வச்சோம். இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப வந்தபடியாலே அதனாலே என்னோடு சேர்ந்துட்டேன்னு ராமானுஜ மருதவிக்க அப்படின்னு சொல்ல இதுக்கு சமாதானம் சொல்றார். சமாதானம் சொல்றார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்க இவருக்கும் புரிஞ்சிருக்குன்னு அப்படி கதாபாகம் மாதிரியே படுது. அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாத கண்ணோ எதிராதான் ஈரங்குவது. ஆனாலும் இப்போது நீர் இறங்க வேண்டியது எந்த அதிகாரத்தை பார்த்தென்பது முன்பு தன்னை அவனை புறத்திட்டதன் பொருளார் என்னும்படியை பிடிக்கிறார் காணும் என்றென்னை பொருளாக்கி என்கிற பாட்டிலும் ஆழ்வாரும் அவன் மணியை பிடித்ததாரிலே நம்முடைய கிருபையாலே இன்று உண்மை இப்படி பண்ணினோம் என்று என்றீராகில் அந்நகர்பினுடைய சுபாவத்தை சொல்ல வேண்டும் என்கிறார். புண்ணியர்தம் உயர் மயர்வர மதிலம் பெருகை குடலான பகவன் நெருகேத்துக்க கிருபையான பாக்கியத்தை உடையவர்கள் வாக்கில் பெரியார். அவருடைய திருவாயிலை இடைவிடாயிருக்கிற ஊர்வே முகபகத்தகா தேசிகாக இன்னும்படியான நம்மாழ்வார் முதலானார்கள் பொலிக 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 என்று மங்களாசாசனம் பண்ணினார்களிலே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறார். இத்தனை தூரம் வியாக்கியானத்தை பண்ணணும்னா சாமானியனால பண்ண முடியாது. இதெல்லாம் வரும்போது இப்ப என்ன துர்க என்ன சரித்திரம்னா ஒரு கதை மாதிரி தான் அடிய சொல்லியிருக்கேன். கடை மாதிரி தான் வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு. இப்ப என்ன அன்னைக்கு வச்சுட்டு இன்னைக்கு வைக்கலையே. அன்னைக்கு ஒண்ணு விஷயாந்திர சேர்த்துட்டேன், இன்னைக்கு இங்க சேர்த்திருக்கேன். நல்லா தான் இருக்கு, ஒண்ணும் குறையில. ஆனா அன்னைக்கே சேர்த்திருக்கலாமே அப்படின்னு கேள்வி. ஏன் கேட்கல? பகவானுக்குண்டான சுபாவம் உனக்கு இருக்கு, அதனால சேர்க்கல. அப்படியேன்னா நீர் என்ன சொன்னீரு? அந்த மூல சுகுர்த்து ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம் என்கிற மூல சுகுர்த்துதான் சுவாமி ராமானுஜர் சொன்னபடியாலே சோ அவருக்குண்டான அந்த தர்மம் கொஞ்சம் கொடுத்து போட்டுக்கு அவர் என்ன சம்சாரத்துல வைக்கிறார். அதே போல நீர் எங்க விஷயாந்திரத்தை தள்ளிட்டேன் அப்படின்னா அதுக்கு சமாதானம் என்ன சொன்னார்? இல்ல இல்ல, உமக்கு அந்த மாதிரியான இங்க வந்து சேருவதற்குண்டான அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் வேணும்? கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அத்வேஷமோ இதெல்லாம் எந்த அதிகாரம் உண்டு இல்லை. இல்லாதபடியான அந்த கஷ்டத்தை தள்ளிட்டேன். இப்ப அந்த அதிகாரம் வந்துட்டு வந்தபடியால உன்னை கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு ராமானுஜர் சொல்ல. இப்ப திருவரங்கத்தை மறுபடியும் பேசணும். என்ன பேசணும்னா, அப்ப அதிகாரம் இருந்தா தான் நீ கொடுத்தீர். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது நம்மகிட்ட அதிகாரம் இருக்கா? தீயது வேணா இருக்கு, அது நிறைய இருக்கு. சொன்னேன் ஒன்னா ரெண்டா, எத்தனை பாவங்கள் வேணும் நிறைய வச்சுட்டு இருக்கேன். ஒன்னும் சிரமமே இல்லை. எத்தனை வேணும் மேல 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 கொடுத்துட்டே இருக்கேன். இப்ப அதிகாரம்னு கேட்டேன்னா என்ன இருக்க கிட்ட அதிகாரம்? ஒரு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருந்தா கொடுத்துடுறேன். இது ஆர்த்தி பிரபந்த பாசனம். அதிகாரம் உண்டு அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார் கன்றோ எதிராஜா நீ இறங்க வேண்டுவது. ஆர்த்தி பிரபந்தத்துல மணவாள பிரார்த்திக்கிறார், அழறார். கடைசி பிரபந்தம், அந்திம காலத்துல பண்ணப்பட்ட பிரபந்தம் மணவாளமானது. அந்திம காலம் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப திடீர்னு இந்த வார்த்தையெல்லாம் எங்க அதிகாரம் அதிகாரம் உன்னிடத்துல இருக்கான்னு கேட்கிறீங்க. அதிகாரம் இருந்தபடியா இப்ப கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். முன்னாடி அதிகாரம் இல்லை, அதனால கொடுக்கல அப்படின்னு ராமானுஜன் பதிலளிக்க இதுக்கு சமாதானம் சொன்ன போனோம். அதாவது என்னிடத்தில் எப்படி அதிகாரம் இருந்ததுன்னு கேட்க ஒரு பக்கம். என்கிட்ட அதிகாரம் இருந்துதா? அதிகாரம் இருந்தபடியால் இப்ப கொடுத்திருக்கணும். என்ன கொடுத்தீர்? ரங்கநாதன் திருவடிக்கு ஆட்படுத்தினேன், புறத்தாழ்வார் திருவடிக்கு ஆட்படுத்தினேன், பாகவதால் திருவடிக்கு ஆட்படுத்தினேன். இப்ப எங்கிட்ட அதிகாரம் கொடுத்து அதிகாரம் இருந்தது ஒரு கேட்கறது ஒரு பக்கம் வச்சுக்கணும். இன்னொரு கேள்வினா அந்த கேள்விக்கு வரல. அந்த கேள்வி அதிகாரம் அந்த வரவே. ஏன்னா அதிகாரம் இருந்தது என்று கேட்டது ஒரு பக்கம், அந்த கேள்வி வரல. நேற்று என்னிடத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு, இன்னைக்கு என்னிடத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னா அப்ப பெரிய இந்த மேல சொல்ல போறேன்னா இந்த அழுகை உண்டு,
நேற்றுக்கும் அதிகாரம் இல்லை, இன்னைக்கு அதிகாரம் இல்லை. இவர் எதை முக்கியமா புரிஞ்சுட்டாருன்னா, இப்ப நீயும் அதிகாரமும் பார்க்கிறவர் தானா? நேற்றுக்கு கிட்ட அதிகாரம் இல்லை, இப்போ அதிகாரம் இல்லை. ஆனா இப்ப இப்ப இவர் அதிகாரம் இல்லையா இருக்கா, அதை பத்தி ஒரு விசாரமே பண்ணல. அந்த விசாரம் பின்னாடி சில குடும்பத்துல சில பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், பிரதான பிரச்சனை விட்டுவா, மாதிரி இதை முடிச்சுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அதே பண்ணுங்க. அதிகாரம் இருக்கா, அதிகாரம் இல்லையா, எனக்கு அதிகாரம் இருக்கா, அதிகாரம் இல்லையா, அது பின்னாடி வரேன். அதிகாரம் இல்லை, இங்க வந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் இல்லை, அங்க இருக்கச்சே அதிகாரம் இல்லை. ஆனா இப்ப என்ன சந்தேகம்னா, அப்ப நீரும் அதிகாரம் பார்க்கிறவரா? நான் இதுவரைக்கும் அதிகாரம் பார்க்கிறவர் ரங்கநாதன் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த நெம்பருமா தான் நினைச்சிருந்தேன். அப்ப நீரும் அதிகாரம் பார்க்கிறாரா, பார்க்கிறீரா? இந்த பலவதுட்டு ஒரு திருவங்கத்தா இருக்கு. எம்பெருமானார் நமக்கு அதிகாரம் இருந்தா தான் அவர் திருவடி சேர்த்துப்பேன்னு அவர் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, நம்ம அதோகதி தான். அதோகதி தான். ஒரு துளியும் எங்கேயுமே போக முடியாது. ஈவன் அந்த பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ எந்த சம்பந்தமும் நமக்கு கிடையவே கிடையாது. அப்ப அவர் அதிகாரம் பார்க்கிறாரு இப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, இன்னைக்கு அதிகாரம். எல்லாம் சொன்னதா வச்சுண்டு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடந்ததா இல்லைன்னா எல்லாமே கற்பனை தான். அப்ப இன்னைக்கு அதிகாரம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப அதிகாரம் எனக்கு இருக்கா இல்லையான்னு அந்த விசாரமே பண்ணல. திரும்ப பின்னாடி வச்சுக்கோ. அப்ப அதிகாரம் பார்க்கிறவர் நீரா? அப்ப அதிகாரம் அவர் தானே பார்ப்பாரு, அதிகாரம் அவர் தானே பாரு. நீர் அதிகாரம் பார்க்காதவர் தானே நான் நம்பி இருந்தேன். எப்ப அதிகாரம் பார்க்காத நம்பி இருந்தேனோ, நேற்றுக்கும் அதிகாரம் இல்லை, இன்னைக்கு அதிகாரம் இல்லை, இன்னைக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கட்சி நீரு. அப்புறம் நீர் அந்த நம்பெருமான் கோட்டி தானோ, நீரும் அந்த கோட்டி தானோ, நீரும் அதிகாரம் பார்க்கிற கோட்டியான்னு கேள்வி தானே பதிலும். முதல் கேள்வி, உம்மிடத்தில் அதிகாரம் பார்க்கிற குணமே இருக்கப்படாதுன்ற. உம்மிட்ட அதிகாரம் பார்க்கிற குணமே இருக்கப்படாது. ரெண்டாவது, என்னிடத்தில் அதிகாரம் வேணும்னா இது ஒரு நாள் வரப்போறதே கிடையாது. நிச்சயமா சொல்லலாம், நம்ம கிட்ட ஏதாவது அதிகாரம் இருக்கா? இல்ல இல்ல சுவாமி, இன்னைக்கு இல்ல சுவாமி, நாளைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு சம்பாதிச்சுங்க. என்ன சம்பாதிக்க? எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் சம்பாதிக்க முடியாது. அப்ப என்ன அதிகாரம் வரப்போறது கிடையாது. வரப்போறது இல்லைன்னா அதிகாரம் இருந்தா தான் கொடுக்கறேங்கிறது என்ன ஆகும்னா, இல்ல இல்லைன்னு போயிடுக்கணும். அப்ப என்ன தெரியுது? அப்பன்னா அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நாளும் வரப்போறது கிடையாது அதிகாரம். அப்படின்னா என்ன கிடைக்க வருது? அப்படின்னா தேவரி அடியனை ஒரு நாளும் உய்விக்க வழி இல்லை அப்படின்னு வந்துக்கணும். அப்ப என்னை உய்விக்கணும்னா நீர் பார்த்து என்ன பண்ணும்? நீர் பார்க்க இருக்கணும், அதிகாரம் பார்க்காதவரா இருக்கணும். அப்ப இவர் அதிகாரம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அதுதான் யார் மனவாளமாவன் கேட்கிறாரு. அதிகாரம் உண்டு அரங்கர் இறங்காரோ, கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அபிமுக்கியமோ இந்த மாதிரி அதிகாரம் இருக்கான்னு பாப்பார். நம்பெருமாள் பார்த்தாருன்னா என்ன பண்ணாரு? இருக்கே கொடுத்து போவாங்க, இல்லைன்னா தள்ளு. அதே போல இங்க அதிகாரம் இல்லாதவர்கள் நீர் கொடுக்கணும். அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கு அதிகாரம்? ஒருத்தரும் கிடையாது. அப்ப அதிகாரம் இல்லாதவர் கொண்டு எதிராக நீரங்க வேண்டுவது. நீயும் அதிகாரம் பார்த்தேயானால் அப்பனா என்னங்கிறார்? அப்ப நான் உய்வதற்கு வழி ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்றதே அதிகாரம் பார்க்கப்படாண்டார். அதிகாரம் பார்த்தாரா? பார்க்கல. ஆனா அது எப்படி சமாதானம் பண்றாரு நாளை காத்தார் ஆச்சரியமான சமாதானம் தெரிவிக்கிறார். ஆழ்வாரும் பெருமானார் திருவிழீசனும் ஆச்சாரியன் திருவிழீசனும் பாகவதார்கள் திருவடிகளே சரணம். சாயங்காலம் கணிச்சிருத்தாம காலட்சமா 5 மணிக்கு சந்தேகம் ஏதாவது அவசியம் கேட்க